அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், பிசிக்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தலைவலி தான் பிசிக்ஸ். ஏன்னா பிசிக்ஸ் தான் சீட் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ பிசிக்ஸ்ல நீங்க 150 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் சார். அப்புறம் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. எஸ், த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் among the following isன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் among the following is when the displacement is zero. When the displacement is zero, the distance traveled is not zero. First option. Next, when the displacement is zero, distance traveled may be zero இருக்கலாம். Distance traveled may be zero. Hi guys, welcome to Vettri. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கைனமெட்டிக்ஸ். ஸ்பெஷலா மோஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போறோம். இதுல டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீடு அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன்னா என்ன, அதுல ஆவரேஜ் ஆக்சலரேஷன் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் த சேனல். ஏன்னா இந்த சீரியஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால 160 பிளஸ் மார்க் எடுக்க முடியும் பிசிக்ஸ்ல. ஏன்னா நாம நீட்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி நீட் லெவல்ல இருக்க ஜேஇ ப்ராப்ளமையும் நாம சால்வ் பண்ண போறோம். ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ அண்ட் இந்த ஷார்ட்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வில் ஸ்டார்ட் தட் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா மோஷன் அட் ஸ்ட்ரைட் லைன். ஃபர்ஸ்ட் கைனமெட்டிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கைனமெட்டிக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித்தவுட் காஷ்ங்கிறதா என்ன சொல்லலாம், கைனமெட்டிக்ஸ் சொல்லலாம். ஐ வில் கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் தட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணலாம், நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா மட்டும்தான் இது மூவ் ஆகும். ஐ எம் நாட் கான்சென்ட்ரேட்டிங் தட் ஃபோர்ஸ், ஒன்லி ஐ எம் கால்குலேட்டிங் தட். ஸோ இப்போ ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகும், இது மூவ் ஆகும். இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணலாம். இங்கிருந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போறதுக்கான டைமை கால்குலேட் பண்ணலாம், வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம், ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாம். இந்த பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம், ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்றதா என்ன சொல்லலாம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ எம் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தட் ஃபோர்ஸ், ஒன்லி ஐ எம் கால்குலேட்டிங் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ அதுதான் என்ன சொல்லலாம், we can say it is a கைனமெட்டிக்ஸ் சொல்லலாம். இதுல ஃபுல்லாவே நம்ம படிக்கிறது மோஷனை பத்தி தான் படிக்க போறோம். இந்த மோஷனுங்கிறது ரெண்டை பொறுத்து வேரி ஆகும். ஒன்னு என்ன அப்படின்னா பொசிஷனை பொறுத்து வேரி ஆகும், இன்னொன்னு டைமை பொறுத்து வேரி ஆகும். இப்போ பொசிஷனுங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா. என்ன பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த மோஷன் என்ன சொல்லலாம், we can say it is a relative motion சொல்லலாம். we'll discuss later. இப்போ இந்த டாபிக்ல பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி டைமை பொறுத்து வேரி ஆகும்போது என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ மோஷனுங்கிறது என்ன சொல்லலாம், த மோஷன் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன சொல்லலாம், மோஷன் நாம சொல்லலாம். இதுவே த பொசிஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ங்கிறது என்ன சொல்லலாம், we can say it is a rest ன்னு சொல்லலாம். ஓகே, so we can start with this. The position is not change with respect to timeங்கிறது என்ன சொல்லலாம், we can say it is nothing but rest ன்னு சொல்லலாம். So this is what is a rest ன்னு சொல்லலாம். I'll start with the diagram. So graphல நாம எடுத்துட்டேன்னு வச்சுக்க, this is time, this is what is x நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். So என்னோட பொசிஷன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது with respect to time. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இது சேம் பொசிஷன்லேயே இருக்கும், டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பட் மை பொசிஷன் டஸ் நாட் சேஞ்ச். இதுவே பொசிஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஸோ அதை என்ன சொல்லலாம், we can say it is a motion சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் வாட் இஸ் அ ரெஸ்ட். இது என்ன சொல்லலாம், மோஷனுங்கிறது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதை கிராஃப் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது டைம் எடுத்துட்டேன், திஸ் இஸ் வாட் இஸ் மை பொசிஷன் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். ஸோ எனக்கு என்னவா இருக்கும், இந்த டைமை பொறுத்து ஒவ்வொரு பாயிண்ட்ல என்ன ஆகும், என்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். So it is not only this one, so இதுக்கும் நாம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே, so this must be known clearly. டைமை பொறுத்து என்ன ஆயிட்டு இருக்கு, என்னோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை நாம என்ன சொல்லலாம், மோஷன் சொல்லலாம். ஸோ we are going to discuss மோஷன்னா என்ன, ஒன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெரி இம்பார்ட்டன்ட் திங், டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் திஸ் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, actual path traveled by the particles. So the actual or else means the real path, actual path சொல்லலாம், total distance சொல்லிடலாம். Okay, so actual
path traveled. Okay, so this we can say it is a distance na sollalam. Okay, I will discuss the diagram. And also இது டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் டிஸ்டன்ஸ் நான் மெஷர் பண்றதுக்கு என்ன மட்டும் இருந்தா போதும், எனக்கு மேக்னிடியூட் மட்டும் இருந்தா போதும், அதனால தான் அதை ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னவா இருக்காது, நெவர் பி நெகட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவா இருக்க டஸ் நாட், or else we can say it is a never be negative. டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், never be negative value. Okay, so negative value ன்னு சொல்லலாம். Because we are adding that. Okay, so நான் என்ன மட்டும் தான் பண்ணுவேன், add மட்டும் தான் பண்ணுவேன். Example I will give you that. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, so I'm going to move from A to B க்கு நான் மூவ் பண்றேன்னு வச்சுக்கேன். So நான் என்ன பாத் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா, so A to B I can choose this path இல்லையா, or else I can go with this path இல்லையா. So I can go with a different pathல என்னால போக முடியும். Okay, so இந்த path length தான் என்ன சொல்லலாம், we can say it is nothing but distance நாம சொல்லலாம். இங்க A ல இருந்து B மூவ் ஆனாலும், so if I take it is 3 மீட்டர்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், A ல இருந்து B க்கு மூவ் ஆனாலும் B ல இருந்து A க்கு மூவ் ஆனாலும் 3 மீட்டர் தான். ஓகே, சோ இப்போ நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணலாம், or else இந்த பாத்தை சூஸ் பண்ணலாம், or else எந்த பாத்தை சூஸ் பண்ணலாம், இந்த பாத்தை சூஸ் பண்ணலாம். சோ எந்த பாத்தை சூஸ் பண்றனோ அதை மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட், இப்போ பார்ட்டிகல் என்ன இருக்கு, A to B போயிருக்கு. ஓகே, so again B to A வந்திருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ டிஸ்டன்ஸ் D எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. what is the total path traveled by the particle? A to Bங்கிறது D, then B to Aங்கிறது D அப்படின்னா டோட்டல் என்னவா இருக்கும், 2D இருக்கும். Yes or no, getting me point? So that's why just I'm adding that path length. Yes or no? So this makes me know clearly. So once என்ன ஆகும் அப்படின்னா, இது டைமை பொறுத்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Yes or no? டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், என்ன ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. But when I started the displacement எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், so distance displacementங்கிறது என்ன சொல்லலாம், it is a shortest pathங்கிறதா என்ன சொல்லலாம், displacement சொல்லலாம். Example I'll give you that. So இங்க பாருங்க, நான் A to B மூவ் ஆயிருக்கேன். So இது path 1 இருக்கலாம். So first path நான் எடுத்துட்டேன், இது செகண்ட் பாத். நான் இப்போ A to B இந்த பாத் போறேன் அப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் அது. இப்போ தேர்ட் பாத் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் தான் அது. ஓகே, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன இருக்கலாம், நான் எந்த பாத் வேணா சூஸ் பண்ணிருக்கலாம். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னவா இருக்கும், ஷார்டஸ்ட் பாத். இந்த மூணுல எது ஷார்டஸ்ட் பாத்தா இருக்கும், இது என்னோட ஷார்டஸ்ட் பாத்தா இருக்கும். ஓகே, அந்த ஷார்டஸ்ட் பாத் தான் என்ன சொல்லலாம், so we can say it is nothing but displacement சொல்லலாம். Understand this one clearly. And also that displacementங்கிறது நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, it is a change in position represent பண்ணலாம். So what is a change in position கூட represent பண்ணலாம். So change in positionங்கிறது என்ன சொல்லலாம், final position minus initial position சொல்லலாம். Yes or no? So this must be know clearly. இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். So இங்க A ல இருக்க this is what is a B. So இது என்ன சொல்லிட்டேன், x direction எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். So இப்போ A to B போறேன்னு வச்சுக்கேன், I'm moving from A to B. So final position இங்க பாருங்க, இதை நான் 0 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். This is what is a positive x direction. So இந்த Bங்கிற x பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். A to B எடுத்துட்டேன்னா final பாயிண்ட்ங்கிறது x minus initial பாயிண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம், 0. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், change in displacement is equal to what, x ன்னு கிடைச்சிரும். Okay, because it is a positive x direction I'm moving. இதுவே B to A வந்துட்டேன்னு வச்சுக்கேன், if I consider B to A ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், final position is 0, initial positionங்கிறது என்ன சொல்லலாம், x. So change in displacement ன்னு சொல்லலாம், minus x. So இங்க பாருங்க, magnitude is same, the number is same, but இங்க positive x direction, இது என்னது, negative x direction. So the displacementங்கிறது என்ன சொல்லலாம், direction depend ஆயிருக்கும். So அதனால இது என்ன சொல்லலாம், this is what is that vector quantity ன்னு சொல்லலாம். scalar quantityங்கிறது distance, displacementங்கிறது vector quantity ன்னு சொல்லலாம். And one more thing is that distanceங்கிறது எதை represent பண்றோம்னா, how far the object ன்னு சொல்லலாம். Okay, so how far the object is. So அத என்ன சொல்லலாம், we can say it is a distance சொல்லலாம். So இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, how far the object and exact location நம்மளால கால்குலேட் பண்ண முடியும், because we know the direction நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியும். Okay, so how far and also what, how far and for how far and change in direction னா சொல்லலாம், change in position சொல்லலாம், change in position. Once change in position சொல்லும் போது we can calculate what is that exact location நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். Okay, so exact locations.
location of the particle என்ன பண்ண முடியும் எக்ஸாக்ட்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். So once if we know that displacement, understand this one. So இந்த displacementங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் and also ஜீரோவும் இருக்கும். So one more thing is that the displacement என்ன இருக்கலாம் பாசிட்டிவ் இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கலாம் என்ன இருக்கும் ஜீரோவா இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன் பாசிட்டிவ்னா என்னன்னு பார்த்துட்டோம் நெகட்டிவ்னா பார்த்துட்டோம் ஜீரோ எப்போ இருக்கும் அப்படின்னா if particle is closed loop அதாவது particle travel in a circular path so எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே பாயிண்ட்க்கு வரனால so final point initial point என்னவா இருக்கும் சேமா இருக்கும். this is what is that final positionum initial position என்னவா இருக்கும் சேமா இருக்கனால displacement என்னவா இருக்கும் change in position என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும். பட் இங்க path distance நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன மட்டும் தான் இருக்கும் so only the positive value even if it is a come back again to the same position என்ன ஆகாது distance not equal to 0. Understand this one clearly. இது புரிஞ்சுதா? So this very important understanding of that distance and displacement. This very important. I'll give the example for distance displacement. So first I'll start with this. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா just I'm moving from so distance displacement நம்ம calculate பண்ண போறோம். So if I take a distance okay I'll move from A to so this is A to B ன்னு எடுத்துட்டேன் then B to C ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க B to C. So this is 4 meter this is what's 3 meter ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So I'm moving from A to B then B to C ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. distance displacement நாம கால்குலேட் பண்ணலாம். A to B ங்கிறது என்ன சொல்லலாம் 4 meter B to C ங்கிறது 3 meter. So total distance என்னவா இருக்கும் distance என்ன சொல்லலாம் 4 plus 3 displacement என்னவா இருக்கும் so initial this point இது என்ன சொல்லலாம் final position நம்ம சொல்லலாம். so displacement என்னவா தான் இருக்கும் displacement is also what is it 4 plus 3 என்னவா இருக்கும் 7. so this is 7 this is also 7. okay one more thing is that so I'm going to move so this is A point this is B point இது என்ன சொல்லலாம் C point எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. so நான் என்ன பண்றேன் அப்படின்னா A to B நான் மூவ் ஆகுறேன் then B to C நான் மூவ் ஆயிருக்கேன். okay A to B then B to C this is 4 meter this is what 3 meter ன்னு எடுத்துட்டேன். again நான் என்ன பண்றேன் அப்படின்னா C to B நான் வந்திருக்கேன் அப்படின்னா distance என்ன displacement என்னன்னு பார்க்க போறோம். okay so நம்ம A to B ன்னு சொல்லும்போது distance first I'm going to calculate that distance நான் எடுத்துட்டேன்னு distance எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. distance எப்படி கால்குலேட் பண்ணலாம் so A to B 4 meter then B to C ங்கிறது என்ன சொல்லலாம் 3 meter. again என்ன பண்றேன் C to B வந்திருக்கு இல்லையா so இப்படி போயிட்டு என்ன இருக்கு இங்க வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. okay so C to B ங்கிறது என்ன சொல்லலாம் 3 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 3 plus 3 6 plus 4 ங்கிறது 10 meter உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் displacementங்கிறது என்ன சொல்லலாம் it is depends on what is the initial and final position. so the displacementங்கிறது state function சொல்லலாம். okay டிஸ்டன்ஸ்ங்கிறது பாத் ஃபங்க்ஷன் எந்த பாத்தை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனல் பொசிஷனுங்கிறது இந்த பாயிண்ட் இனிஷியல் பொசிஷனுங்கிறது இந்த பாயிண்ட். இஃப் ஐ ஸ்டார்டட் 0 நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலேன். ஸோ வி ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் வாட் ஸோ A to B போயிட்டேன் B to C ஃபைனலாக எங்கே வந்திருக்கேன் பிக்கு தான் வந்திருக்கேன். அப்படின்னா எனக்கு எது வேணும் ஸோ ஒன்லி திஸ் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேணும் அதாவது திஸ் டிஃபரன்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ இந்த பாயிண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம் ஃபைனல் பொசிஷனுங்கிறது என்ன சொல்லலாம் 4 இனிஷியல் பொசிஷனுங்கிறது என்ன சொல்லலாம் 0ன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு 4 மீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஐடியா ஹேவ் டு நோ கிளியர்லி 4 minus 0 it is a 0 meter ன்னு சொல்லலாம். even if it is take it is 2 dimensional idea. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4 மீட்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ என்ன இருக்கு சேம் பார்ட்டிகல் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ நாம டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் டிஸ்டன்ஸ்ங்கிறது 4 plus 3 உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் 4 plus 3 7 மீட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ங்கிறது 7 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஷார்ட்டஸ்ட் பாத். ஷார்ட்டஸ்ட் பாத்னா இங்கிருந்து நான் இங்க போகணும் அப்படின்னா டைரக்டா நான் இப்படி போயிடலாம் இல்லையா. So we can apply the Pythagoras theorem, we can calculate that. So எப்படி calculate பண்ணலாம் displacement is equal to what root under. So this is what is it 4 square plus 3 square. 4 square ங்கிறது 16 3 square ங்கிறது 9. So what you will get 25 என்ன சொல்லலாம் 5 meter. Is it clear? This very important thing have to know clearly. So very important relation. One more thing is that so the distance, understand this one, I'm going to choose very important relation is this. So இப்போ நான் எடுத்துட்டேன் I'm going to choose this is path A to B க்கு நான் மூவ் ஆகிறேன்னு வச்சுக்கேன். Understand this one A to B க்கு நான் மூவ் ஆகிறேன். Very important point. So first I can choose different path நாம choose பண்ணிக்கலாம். Example நான் இந்த path choose பண்ணிருக்கேன்னு வச்சுக்கேன். Okay so இது first path இது என்னது second path எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன்.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாத்லையும் போகலாம் A to Bக்கு, செகண்ட் பாத்லையும் நம்ம போகலாம். ஐம் சூசிங் தட் ஃபர்ஸ்ட் பாத்தை சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ஐம் சூசிங் த ஃபர்ஸ்ட் பாத். ஓகே, இதுதான் என்னோட என்னவா இருக்கும் ஆக்சுவல் பாத். ஸோ இதுதான் என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஓகே, ஐம் சூசிங் ஃபர்ஸ்ட் பாத். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னவா இருக்கும், ஒன்லி செகண்ட் பாத்தா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ல எதோடது அதிகமா இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்குமா, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங், டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் கேஸ் இல்லையா. இப்போ நான் செகண்ட் பாத்தை சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் பாத்தை சூஸ் பண்ணா அதுதான் என்னோட டிஸ்டன்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செகண்ட் பாத்து தான் என்னவா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். அந்த கண்டிஷன்ல என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கும்போது இதுல நான் டிராவல் பண்ணியிருந்தேன்னா டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ செகண்ட் பார்த்து டிராவல் பண்ண அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும், டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இஃப் ஐ டேக் திஸ் ரேஷியோ டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட், or else we can say displacement by distance எடுத்துட்டேன்னா ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த டிஸ்டன்ஸை கீழே கொண்டு வந்துட்டேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஸோ திஸ் ஒன் தான் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒன்னை விட கம்மியா இருக்கும், இல்லைன்னா ஒன்னை விட ஒன்னுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் த வெரி ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ். And also I'll give some example also. So எப்படி distance and displacement நம்ம calculate பண்ணலாம்னு சொல்லிட்டு I'll take the example. One more example is that I'll rough this part for example. So இப்போ நான் distance displacement நம்ம calculate பண்ண போறோம். So இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். So இங்க I'll take some other example. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு வச்சுக்குவேன். So this is what is it, north, east, south and west ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன் to represent the displacement and distance. டூ டைமென்ஷனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் 4 மீட்டர்னு எடுத்துட்டேன் அண்ட் டுவர்ட்ஸ் நார்த் 3 மீட்டர்னு எடுத்துட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ ஐம் கோயிங் டு கால்குலேட் வாட் இஸ் வேல்யூ, இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கால்குலேட் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஷார்டஸ்ட் பாத். ஸோ இந்த நான் எடுத்துட்டேன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டேன், இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல். So this nothing but 4 along what is the direction I cap, then what is it 3 along j cap. Yes or no? Displacement is the shortest path இருக்கணும். இந்த பொசிஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கறேன். ஃபைனலா எந்த பொசிஷனுக்கு வந்திருக்க இந்த பொசிஷன். So the displacement என்னவா இருக்கும், இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மென்ட்டா இருக்கும். So what I will get, so இத நான் என்ன எடுக்கணும், more or less எடுக்கணும். So we'll get what, displacement உங்களுக்கு கிடைச்சிரும், which magnitude of the displacement உங்களுக்கு கிடைச்சிரும். So magnitude எப்படி கால்குலேட் பண்ணலாம், so this is 4 square plus what is it 3 square. So என்ன சொல்லலாம், this is nothing but 5. Yes or no? எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம். So with respect to x axis I am taking it as a theta, direction கால்குலேட் பண்றதுக்கு. Okay, so we can say this nothing but, so tan theta எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, what you will get 3 divided by 4. So this is opposite divided by adjacent side, tan theta தெரிஞ்சிரும். So along the x direction, with respect to x direction, which makes angle theta. So theta would value என்னவா இருக்கும், tan inverse of 3 by 4 னு சொல்லலாம். Direction we can calculate exactly. ஓகேங்களா. So once if it is two dimensional problem we can solve. One more example I'll take. So this nothing but initially particle in the point ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. So 0,0,0 ல இருக்கு. So it is moving. So 1,2,3ங்கிற பாயிண்ட்க்கு வந்துருச்சு. So இந்தல நாம எப்படி டிஸ்பிளேஸ்மென்ட் கால்குலேட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, டிஸ்பிளேஸ்மென்ட் கால்குலேட், பிகாஸ் இட் இஸ் 3 dimensional. ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ பிகாஸ் இட் இஸ் ஷார்டஸ்ட் பாத், டைரக்டா நான் இப்படி மூவ் ஆயிரலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், பிகாஸ் இது x2, this is x y2, this is what is it z2 னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது x1 y1 z1. So displacementங்கிறது என்ன சொல்லலாம், it is a change in position. So we have to take the difference of x axis, y axis as well as z axis. So final x axis ல change in position என்ன சொல்லலாம், x2 minus x1. So என்ன கிடைச்சிரும், 1 minus 0 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 1. delta yங்கிறது என்ன சொல்லலாம், so y2 minus y1 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 2 minus 0 is equal to 2. delta zங்கிறது கிடைச்சிரும் 3 உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா. சோ இப்போ பொசிஷன் வெக்டர் 3 டைமென்ஷனல் பொசிஷன் வெக்டர்ங்கிறது என்ன சொல்லலாம், xi cap plus yj cap plus zk cap. இந்த x and yங்கிறது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே, xi capங்கிறது i cap,
yj capங்கிறது 2j cap plus what is 3k cap. இப்போ எனக்கு magnitude வேணுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? r vector is equal to root under 1 square plus 2 square plus what 3 square. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 1 square 1, so this 1 plus what 4 plus 3, சரி 9 இல்லையா? so என்ன கிடைச்சிரும்? root 14. so this is what is a displacement of the particle. yes or no? so எங்கிருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு மூவ் ஆகும்போது. is it clear? so now I'll take one more example for என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் while solving some JEE லெவல் ப்ராப்ளத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், ஜஸ்ட் இட் இஸ் அ பார்ட்டிகல் இஸ் மூவிங் in a cubic பாக்ஸில் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். ஜஸ்ட் இட் இஸ் மூவிங் இன் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை cubic பாக்ஸ். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ எம் மூவிங் ஃப்ரம், ஜஸ்ட் வெயிட். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ மூவிங். ஸோ திஸ் ஈச் சைடு இஸ் லென்த் ஏன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஐ மூவிங் ஃப்ரம், ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறேன்னு வச்சுக்குவேன். ஜஸ்ட் ஐம் டேக்கிங் திஸ் இஸ் அ பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆகிறேன்னு வச்சுக்குவேன். ஸோ எப்படி மூவ் ஆகிறேன், டேரெக்டாக இப்படி மூவ் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ A to B நான் மூவ் ஆகணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் நம்ம பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் நான் A to Bக்கு நான் மூவ் ஆகிறனால, ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்ன சொல்லலாம், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் தட். ஸோ A to Bங்கிறது என்ன சொல்லலாம், ஸோ ஏலேருந்து இங்கே நான் மூவ் ஆகிறேன், தென் இந்த பாயிண்ட்லேருந்து இது மூவ் ஆகிறேன். ஸோ இது A, இது A அப்படின்னா என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸுங்கிறது 2A இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் பாருங்க, இட் இஸ் இந்த ரெண்டும் என்னவா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ திஸ் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட், ரூட் 2A. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும் போது பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ரெண்டும் என்னவா இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகணும். ஸோ இங்கிருந்து இந்த பாயிண்ட்டை நான் ரீச் ஆகணும். அப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ இது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ தென் வி கேன் கால்குலேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும் போது ஐ எம் சூசிங் த பாத். ஸோ எங்கிருந்து A to B, தென் B to Cக்கு நான் போயிருக்கேன், B to Cக்கு நான் போயிருக்கேன். அப்போ நான் இது A இருக்கும்போது டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3A. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் ஷார்டஸ்ட் பாத்தா இருக்கும்போது என்ன சொல்லலாம், இங்கிருந்து இங்க மூவ் ஆறேன், இது ரூட் 2A, இது A எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதை நாம எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ திஸ் நத்திங் பட் பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா யூ வில் கெட் வாட் இஸ் a root 3A. எப்படி சொல்லலாம், ஸோ ரூட் அண்டர் ரூட் 2A the whole square plus A square. ஸோ இது என்ன ஆயிரும், ஸோ திஸ் இஸ் A square plus சரி 2A square is A square. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ரூட் 3Aங்கிறது கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட், A to Cக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னா ஷார்டஸ்ட் பாத்துங்கிறது என்ன சொல்லலாம், ரூட் 3Aங்கிறது ஷார்டஸ்ட் பாத். ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் திஸ் ரிலேஷன். எஸ் ஆர் நோ? இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்? ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் we will discuss the problem. So we'll start first problem. Okay, first problem. The statement distance and displacement are different physical quantity. Yes, it is a டிஸ்டன்ஸுங்கிறது என்ன சொல்லலாம், it is a scalar. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டார். டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது சேஞ்ச் இன் பொசிஷன். ஓகே, அண்ட் இது என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும், ஜீரோவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறது என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம், இட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் and have the same dimension. Yes, it is the same dimension. So option என்ன சொல்லிடலாம், the statement 1 is true and statement 2 is true and statement 2 is a correct explanation of statement 1. Yes, that is correct. Okay, so this very important thing, same dimension, different physical quantity. Okay, so இதுல இருந்து first problem பார்க்கலாம். Statement 1, distance and displacement are different physical quantity and statement, so first statement. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் சேம் டைமென்ஷன். எஸ், ஃபர்ஸ்ட்ங்கிறது என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. எஸ், இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னவா இருக்கும், பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஸோ வி கேன் சே இட் இஸ் நத்திங் பட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனுங்கிறது என்ன சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் 2, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேவ் சேம் டைமென்ஷன். எஸ், இட் இஸ் அ சேம் டைமென்ஷன். அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னா இட் இஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன். ஸோ என்ன சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ பட் இட் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ வி கேன் சே இட் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் இஸ் பி. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த அசம்ஷன் ரீசன் டைப் கொஸ்டினை கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க.
ஏன்னா இது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ மிஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். If x is denoted the ratio of the displacement to the distance, the position value of x is கேட்டிருக்காங்க. ஸோ பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸோட பாசிபிள் வேல்யூ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க a, ஸோ x is equal to ratio between distance and displacement. இப்போ தான் பார்த்தோம் distance and displacement by distance. displacement by distanceங்கிறது என்ன சொல்லலாம்? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் எதை விட கம்மியாக இருக்கும், ஒன்னை விட கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரேஷியோ என்னவா இருக்கும் பாருங்க. ஸோ த ரேஷியோ ஆப்ஷன் வி கேன் கோ வித் திஸ். த ரேஷியோ, ஸோ திஸ் இஸ் ஒன்னை விட அதிகமாக இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இட் இஸ் வேல்யூஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் என்ன சொல்லலாம், ஒன்னை விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்படின்னா 3 இருக்காது, சான்சஸ் இல்லை. 6/7ங்கிறது ஒன்னை விட கம்மியாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன்னுக்கு ஈக்குவலா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் நத்திங் பட் 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 1 இருக்கும், அதை விட கம்மியா இருக்கும். ஆப்ஷனுங்கிறது என்ன சொல்லலாம், டிங்கிறது ஆப்ஷன். ஸோ போத் பி அண்ட் சி இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டுட் ரைட்? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் தட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வி கேன் கோ வித் திஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் which of the following position is option is incorrect for a one dimensional motion சொல்லிட்டாங்க. ஸோ one dimensional motion incorrect statement நாம போகணும். So distance is equal to displacement. Yes, correct. Okay, distance is greater than the displacement is correct. The distance greater than or equal to displacement is correct. Distance less than is displacement apna, it is a wrong. So option na solam. So this option is, yes, it is a D is the option. Yes or no? Try to answer this. Okay, நான் solve பண்றதுக்கு முன்னாடி நீங்க solve பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Okay, so understand this one. Can we go with the next one? Next problem. Yes, the correct statement among the following is in கேட்டிருக்காங்க. Correct statement among the following is when the displacement is 0. When the displacement is 0, the distance traveled is not 0. First option. Next, when the displacement is 0, distance traveled may be 0 இருக்கலாம். Distance traveled may be 0. When the distance is 0, the displacement is not 0. Distance is 0, displacement not 0. That is the wrong option. Distance 0, displacement not 0. Wrong option. Okay, understand this one. So the distance traveled, distance traveled and the displacement always equal. Always equal. Distance is greater than or equal to displacement. So நாம என்ன பண்ணிட்டோம், C and D neglect பண்ணிட்டோம். இப்போ option A and B மட்டும் தான் இருக்கு. So first option போலாம். If the displacement is 0, distance traveled not 0 ன்னு சொல்லிட்டாங்க. Distance traveled not 0. What do you mean this? So if a particle restல இருக்குன்னு வெச்சுக்கோங்க, what is the displacement? There is no change in position. Delta xங்கிறது என்னவா இருக்கும், 0வா இருக்க chances இருக்கு. அந்த delta x 0 இருந்துச்சுன்னா distance என்னவா இருக்கும், 0 இருக்குக்கான chances இருக்கு. Yes or no? So when the displacement, option B பார்க்கலாம், when the displacement is 0, distance traveled may be என்னவா இருக்கலாம், distance traveled may be 0. When the displacement is 0, distance traveled may be என்ன சொல்லலாம், may be 0 இருக்குமா, may be 0. So this is what is the wrong answer இல்லையா? So இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன், distance traveled is not 0. So what is an option is that? A is that option. Is it clear? So when the displacement is 0, the distance traveled may be 0. Distance traveled may be 0 allala. Okay, so understand this one. So when the displacement is 0, the distance traveled not 0. Yes or no? Because if it is more certain point, எடுத்துட்டேன்னா optionங்கிறது என்ன சொல்லலாம், A is the correct answer. So we can go with this next one. Just wait. So next it is the distance of the circular path. So இப்போ ஒரு circular pathல மூவ் ஆச்சு அப்படின்னா எப்படி நாம distance and displacement நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். So இப்போ நான் எடுத்துட்டேன் distance and displacement. So this is what is it, center point எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is what radius r. இப்போ பார்ட்டிகல் என்ன ஆயிருக்கு, இங்க A ல இருந்து இந்த B க்கு நான் மூவ் ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. So it is not exactly 90 degree, certain angle மூவ் ஆயிருக்கு, A to B க்கு மூவ் ஆயிருக்கு, which makes angle theta. So இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணோம், distance கால்குலேட் பண்ணேன். Distanceங்கிறது என்ன சொல்லலாம், it is like arc lengthங்கிறதா என்ன சொல்லலாம், distance சொல்லலாம். Displacementங்கிறது A to B டைரக்டா நான் மூவ் ஆயிரலாம். So இப்போ இந்த arc length எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So this arc length is equal to, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So ds is equal to r d theta னு கால்குலேட் பண்ணலாம். Once நமக்கு radius and theta தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம என்ன கால்குலேட் பண்ணலாம், distance டைரக்டாவே கால்குலேட் பண்ணிடலாம். Because இதுதான் என்னோட actual path.
ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுதான் என்னோட என்னவா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். நாட் distance is displacement. So இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Just if it is right angle triangle, you can calculate that word. Angle வச்சு என்ன பண்ணலாம்? So we can apply that Pythagoras theorem, we can calculate the value. Is it clear? So we'll solve the problem based on this. So இது என்ன சொல்லலாம்? இது என்னோட distance. Displacementங்கிறது என்னவா இருக்கும்? டைரக்டா நாம அப்ளை பண்றதா displacement நாம சொல்லலாம். Okay, so this must be known clearly. So இதை பேஸ் பண்ணி we'll start with this one more example problem is. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா find the displacement A to B ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். Just if it is an example, நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, so this is what is it A ன்னு எடுத்துட்டேன். So this is radius R, this is point A, another point இங்க வந்திருக்கு அப்படின்னா which makes angle 120 degree ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். So இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்றோம். So this is what is it B ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம், டைரக்டா இந்த பாத்தை நம்ம கால்குலேட் பண்றது இல்லையா? So இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், just I'm taking exactly. So இதை நான் எடுத்துட்டேன். So இங்க பாருங்க, so even if it is draw exactly, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். So இப்போ நான் எடுத்துட்டேன், this is a point, இது என்ன சொல்லிட்டேன் 120 டிகிரி. ஸோ இப்போ இங்கிருந்து இங்க வர்றது என்ன சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். இப்போ கொஸ்டின் நான் என்ன கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏல இருந்து பிக்கு வர்றேன். ஸோ இது என்ன சொல்றேன், இது எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஸோ இது எக்ஸா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்றேன் எக்ஸ் அண்ட் எக்ஸ், பிகாஸ் இட் இஸ் ஆங்கிள் என்னவா இருக்கு. ஸோ திஸ் இஸ் 60, ஏன்னா டோட்டல் 120 அப்படின்னா இது 60, இது என்னவா இருக்கும் 60 இருக்கும். நாம என்ன கால்குலேட் பண்ணணும், ஆப்போசிட் சைடு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸுங்கிறது ஆப்போசிட் சைடு, ஏன்னா ரேடியஸ் ஆர், இங்கேயும் ரேடியஸ் என்னவா இருக்கும் ஆரா தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஐம் கோயிங் டு கால்குலேட் எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், பிகாஸ் ஆப்போசிட் சைடு சொல்லும் போது, ஸோ திஸ் இஸ் 60 டிகிரி. ஸோ ஈவன் வி கேன் டேக் இட் இஸ் தீட்டா, தென் வி கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஐம் டேக்கிங் தீட்டான்னு எடுத்துட்டேன். ஸோ தீட்டா எடுத்துட்டேன் அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வேல்யூ. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் தீட்டான்னு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது என்னவா இருக்கும், தீட்டா பை 2வா இருக்குமா? எஸ் ஆனோ? ஸோ நான் இஃப் யூ சப்ஸ்டியூட் ஹியர், எனக்கு ஆப்போசிட் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் தீட்டா பை 2, இது ஆப்போசிட் சைடு அப்படின்னா சைன் தீட்டா சொல்லலாமா? சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எக்ஸ் டிவைடட் பை ஹைபோடெனஸ் ஆர். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், r sin theta divided by 2. So இதோட வேல்யூ r sin theta by 2, இதோட வேல்யூ என்னது r sin theta by 2. டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், ஸோ டோட்டல் 2xங்கிறது என்ன சொல்லலாம், 2r sin theta by 2ங்கிறது என்ன சொல்லலாம், this is what is it, displacement சொல்லலாம். இப்போ 120 டிகிரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, theta is equal to 120 டிகிரியா இருக்கு. ஸோ theta is equal to 120 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கேன் வி சப்ஸ்டியூட் திஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், டெல்டா x is equal to 2r sin 120 divided by 2 இல்லையா? So this is 60. So 2r, இது என்ன சொல்லலாம், sin 60ங்கிறது √3 by 2. So what you will get, so √3 into r. So this is what is it, displacement நம்ம சொல்லலாம். Understand this one. Distanceங்கிறது என்ன சொல்லலாம், just we have to draw this angle, then we can calculate r into theta ன்னு சொல்லும் போது என்ன கால்குலேட் பண்ணலாம், distance ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். Okay, so next one we'll go with this. Next என்னன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ஜேயோட கொஸ்டின். ஓகே, a sportsman runs around a circular track of radius r such that he travels path a b a. First என்ன சொல்லிட்டாங்க, a b a, then what is it b, the distance travel and the displacement respectively கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருந்து எங்க டிராவல் ஆகுறாங்க, ஸோ a ல இருந்து b, then b ல இருந்து a, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் செகண்ட் என்ன இருக்கு, a ல இருந்து b க்கு வந்திருக்கு. So we'll start what is the distance and displacement. So இங்க நான் இங்க இருக்கேன், so எங்க இருந்து வர்றேன் a to b, then again என்னது b ல இருந்து a க்கு வர்றேன். Okay, one completed. So a to b, then b to a வந்தாச்சு. Okay, so இதுக்கு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், because r தீட்டாங்கிறது டிஸ்டன்ஸ் இல்லையா? டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ்ங்கிறது r தீட்டா இல்லையா? So அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் பாத்தா இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ in terms of radiantல என்னவா இருக்கும், 2π. So we can say 2π r, it's like a circumference. That's it. Okay, again என்ன வரணும், b க்கு வரணும். இங்க இருந்து again இங்க வர்றேன். Half of the circle. Half of the circle னா total circle னா 2π r. Half of the circle னா என்ன சொல்லலாம், pi r. So what is the total value of distance? So 3π r. So option இருக்கா பாருங்க, இது ஆப்ஷன் இருக்கு. And also what is it? First கேட்டிருக்கிறது distance. So இது இருக்கு. Yes, இதுவும் இருக்கு. இது இல்ல இல்லையா? So இதுவும் இல்ல. Is it clear? So option B and Dங்கிறது மட்டும் தான் இருக்கு. இப்போ displacement நாம கால்குலேட் பண்ணலாம். So one complete circle சொல்லும்போது என்ன சொல்லலாம், displacement 0 ஆயிரும்.
அப்படின்னா a to b then b to a ன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பார்ட்ல 0 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன மட்டும் பார்த்து தான் இருக்கும். ஸோ ஏல இருந்து பிக்கு வரணும் இல்லையா? அப்படின்னா a to b ன்னு சொல்லும் போது இதை விட ஷார்டஸ்ட் பாத் என்னது? இதுதான் என்னோட ஷார்டஸ்ட் பாத். ஸோ இதோட வேல்யூ r, இதோட வேல்யூ r எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. வாட் இஸ் ஷார்டஸ்ட் பாத்? இதோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்? 2r ன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட்? ஆப்ஷன் இஸ் தட். ஸோ d is the option. 3 pi r into 2r. So this must be known clearly. I'll give the one more example for this. Okay. Next problem போயிடலாம். Just wait for that. Next problem. So we'll start. கொடுத்துட்டாங்க. So he is moving on a circular path and completes one full round. என்ன சொல்லிட்டாங்க? ஒரு complete, ஒரு man is completing the circle. Okay, எவ்வளவு ஒரு complete full round complete பண்றதுக்கான டைம் என்ன சொல்லிட்டாங்க? 40 seconds சொல்லிட்டாங்க. After moving 3 minutes and 20 seconds, what will be the displacement னு கேட்டிருக்காங்க. So this important question. இந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு நீட்ல. First we'll start with this. ஒரு complete கொடுத்திருக்கிறத நீங்க எழுதிருங்க. So first you have to write the given ideas. Okay, நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா so this is what is a given idea. So given சொல்லும் போது என்ன சொல்லலாம்? It is a 40 seconds சொல்லிட்டாங்க. ஒரு complete circle complete பண்றதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க. என்னது? 40 seconds. இல்லையா? 40 seconds கொடுத்துட்டாங்க. Now after moving 3 minutes. So இப்போ நாம 3 minutes in secondல எழுதலாம். So 3 minutes நான் எடுத்துட்டேன். 3 minutes எவ்வளவு செகண்ட் கொடுத்துருக்காங்க? 20 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் செகண்ட்ல எல்லாம் 1 மினிட்ங்கிறது 60 செகண்ட், 3 மினிட்ங்கிறது என்ன சொல்லலாம்? 3 into 60 இல்லையா? ஸோ 3 into 60ங்கிறது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் இட்? 180 செகண்ட் சொல்லலாமா? எஸ் ஆனா 180 செகண்ட் 3 மினிட்ஸ்ங்கிறது. தென் பிளஸ் 20 செகண்ட், 20 செகண்ட் நான் இங்க ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா டோட்டல் என்ன இருக்கும்? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 200 செகண்ட்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 40 செகண்ட் அப்படின்னா 200 செகண்ட்ல எவ்வளவு கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, அப்படின்னா டிவைடட் பை 4ல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க எவ்வளவு 40 இருக்கு, 200ல எவ்வளவு 40 இருக்கு? 5 டைம்ஸ் இல்லையா? 5 40s are 200. அப்படின்னா எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு 40 செகண்ட் அப்படின்னா எவ்வளவு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 5 செகண்ட், அதாவது 5 கம்ப்ளீட் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா 5 கம்ப்ளீட் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவேன். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? 0. Why? நான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே நான் மறுபடியும் வந்துட்டேன். ஓகே, ஸோ தட் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இஸ் இட் கிளியர்? யாருக்கு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹியர்? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒரு சர்க்கிளுக்கு 2 பை ஆர் அப்படின்னா 5 சர்க்கிளுக்கு என்ன சொல்லலாம்? 5 into 2 pi r. So this is what is it? Distance நாம சொல்லலாம். So this is what is it? 5 into 2 pi r. 10 pi r is a distance. Delta x displacement ங்கிறது என்னவா இருக்கும்? 0 இருக்கணும். So understood, right? If you not understand this, please comment. Okay, so புரிஞ்சது இல்லையா? So next problem we'll discuss that. So next one we are going to discuss that. Next problem. Yes. A man goes 10 meter towards north. Yes, it is a direction which nama problem solve பண்ணலாம். Towards north, 20 meter towards east, then displacement na கேட்டிருக்காங்க இல்லையா? So we can apply this idea. எப்படி apply பண்ணலாம்னா just it is a using vector ideas. So this is what is it? North, east, south and west. So இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? 10 meter towards the north னு கொடுத்துட்டாங்க. 10 meter towards, sorry, yes, 10 meter towards the north. So இங்கிருந்து என்ன சொல்லிட்டாங்க? 10 meter போயிருக்கா இல்லையா? Next one, 20 meter towards the east னு சொல்லிட்டாங்க. 20 meterனா, so this is what is a 20 meter. இப்போ displacement என்னவா இருக்கும்? இதுதான் என்னோட displacementஆ இருக்கும் இல்லையா? So இப்போ நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? So 10 meter, if it is take y direction, இதை நான் x direction எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். So final எப்படி displacement calculate பண்ணலாம்? So delta x is equal to with the direction order. Okay, direction I'm including that. So 10 j cap. ஏன்னா எந்த டைரக்ஷன்ல போயிருக்கு? 10 meter north, j capல போயிருக்கு. 20 என்ன சொல்லலாம்? 20 meter எந்த டைரக்ஷன்? I cap. ஓகேவா? இப்போ நாம மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணலாம் because it is a டைரக்டா நாம போயிடலாம். So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுல 10 வெளிய எடுத்துடலாமா? 10 வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? j cap plus what is it? 2 I cap னு சொல்லலாம். So இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்தேன்னா என்ன சொல்லலாம்? This is what is delta x is equal to modulus of 10. காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ண வேண்டியதுல just you can take it as a modulus. எதுக்கு மாடுலஸ் அப்படின்னா நான் மாடுலஸ் எடுக்கும் போது என்ன இருக்கும்? நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்கும். எக்ஸாம்பிள் -10 j cap -20
ஐ கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். இதை நான் -10 வெளியே எடுத்துட்டேன். இப்போ நான் இதை மாடலைஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும், வில் கெட் பிளஸ் வேல்யூ. அதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்கொயர் பண்ணிடாதீங்க தயவு செய்து. ஓகே, இந்த மாதிரி கால்குலேஷன் மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு ஆன்சர் வரலன்னு, ஆன்சர் இல்லைன்னா ஹாப்பி தான், ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு நெகட்டிவா மார்க் ஆயிடும். ஸோ சிம்பிளான கொஸ்டின் நெகட்டிவ் மிஸ்டேக் ஆக வேண்டியது, நெகட்டிவ் மார்க் வர வேண்டியதான் சுச்சுவேஷனை நாம தான் கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் கெட், ஸோ ரூட் அண்டா, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, 1 ஸ்கொயர் பிளஸ் வாட் 2 ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 10. ரூட் 5ன்னு சொல்லாமா, ரூட் 5ங்கிறது என்ன சொல்லலாம் 2.2. ஸோ இன்டு 10ங்கிறது என்ன சொல்லலாம் 22.5. ஸோ ஆப்ஷன் இருக்கா 22.5. எஸ், இட் இஸ் A is the option. இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். Okay. Next question. Yes. The position and time graph of two men moving along x-axis. So show below, find that correct relation between displacement and distance for that motion of two men and கேட்டிருக்காங்க இல்லையா? Yes. எப்படி கால்குலேட் பண்ணலாம், distance and displacement relation நம்ம கால்குலேட் பண்ணணும். So இங்க பாருங்க distance and relation, try to answer this question. Okay, I wait for this to 1 second. So எப்படி கால்குலேட் பண்ணலாம் distance and displacement, because it is பாருங்க starting from same point and completing what is it, ரெண்டு பேரும் என்ன சொல்லிருக்காங்க same pointல complete பண்ணிட்டாங்க. Okay, this இப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, you can say it is that இப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க இவங்க distance அதிகமா travel பண்ணிருக்காங்க தெரிஞ்சிடலாம் இல்லையா? So this, but இங்க ரெண்டு பேரும் same position தான் கவர் பண்ணிருக்காங்க. So we can say what is the answer is that displacement is equal to what, distance. Understand this one. Example இப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, so the A is moving in the distance, B is moving in the distance எடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. Just understand this one. This is x1, இது நான் என்ன எடுத்துட்டேன் x2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is T. So this is A, this is B அப்படின்னா, so இது A, so A distance cover பண்ணது என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும் compared to the B. Understand this one relation. Okay, so இந்த கேஸ்ல என்னவா இருக்கும், distance is equal to displacement ஆகும். Okay, so next problem we can go with this. Yes, very important thing, average speed and average velocity. See, average speed na enna, so because ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா என்னால ஸ்பீடு கால்குலேட் பண்ண முடியும். ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம், பொசிஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா? ஸோ வி கேன் சே ரேட்னு சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வாட், டிஸ்டன்ஸ் சொல்லலாம், ஆர்எல்ஸ் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஸ் டைம், பொசிஷன் எதை பொறுத்து வேரி ஆகும், டைமை பொறுத்து வேரி ஆகும். இந்த இடத்துல நான் ஆவரேஜுங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இங்க எஸ் வி கேன் ரெப்ரசென்ட் தட். ஸோ என்ன சொல்லலாம், ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் இட், டைம் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது எப்படி சொல்லலாம், the rate of change of distanceங்கிறது என்ன சொல்லலாம், ஸ்பீடு. இதே வெலாசிட்டிங்கிறது rate of change of what, the displacementங்கிறது என்ன சொல்லலாம், வெலாசிட்டின்னு சொல்லலாம். இப்போ ஆவரேஜ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு கிவன் டைம் இன்டர்வெல்ல கால்குலேட் பண்றது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, how fast the object is moving in a given time interval நாம கால்குலேட் பண்றதா என்ன சொல்லலாம், ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஸோ ஐம் ஸ்டாண்டிங் ஹியர், ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு வெலாசிட்டில v1 வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த செகண்ட் பாயிண்ட் நான் கிராஸ் பண்றேன், இதோட வெலாசிட்டி v2ன்னு வச்சுக்கல. ஸோ இங்க இருக்கும்போது டைம் t1, இங்க இருக்க டைம் t2 சொல்லிட்டேன். அப்படி நான் v1 இருக்கும்போது என்னோட ஸ்பீடு 100 km/h, v2 இருக்கும்போது 200 km/h அப்படின்னா, ஸோ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம், திஸ் சரி நாட் பொசிஷன், ஐம் டேக்கிங் திஸ், வெயிட். ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ என்னோட பொசிஷன் நான் சொல்லும் போது, ஸோ இங்கே என்னோட x1 இருக்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஹவு ஃபாஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் அ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம்ங்கிறத என்ன சொல்லலாம், ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஹவு ஃபாஸ்ட் இஸ் மூவிங் இன் அ கிவன் இன்டர்வல், டைம் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்கு போறதுக்குள்ள எவ்வளவு ஸ்பீடு வேரி ஆயிருக்கு அப்படிங்கறத என்ன சொல்லலாம், we can say it is that. Yes, so இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்க போறோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம், how fast of the object
in a given interval of time தான் என்ன சொல்லலாம், we can say it is a average speedங்கிறது சொல்லலாம். ஓகே, இப்போ average speed எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, so we can represent the average speed. so average speed எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா, just wait, yes, average speed எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், average speed average speed. so average speed எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், total distance divided by displacement இல்ல, distance divided by what is total time taken. so இது என்ன சொல்லலாம், average speed ன்னு சொல்லலாம். is it clear? so average speed tells us how fast the object has been moving over the given time interval. so அதுதான் என்ன சொல்லலாம், so average speed ன்னு சொல்லலாம். இந்த average speed does not represent that what it is a particular timeல எவ்வளவு ஸ்பீடுங்கிறது ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. எஸ் ஆனா, so ஒரு டைம் கொடுத்துருவாங்க T1 ல இருந்து T2, இந்த டைமுக்குள்ள எவ்வளவு ஃபாஸ்டா இந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்குங்கிறது தான் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன குவான்டிட்டி, பிகாஸ் இட் இஸ் அ டிஸ்டன்ஸ்னால இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதுல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்ண முடியாது, ஸோ டைரக்ஷன் நமக்கு தெரியாது. ஸ்பீடு தெரிஞ்ச ஸ்பீடுன்னு சொல்லும் போது we never know that what is a direction நம்மனால no. ஓகே, ஸோ டைரக்ஷன் தெரியாது. அதே மாதிரி ஸ்பீடுங்கிறது என்ன மட்டும்தான் இருக்கும், இட்ஸ் பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ டிஸ்டன்ஸா இருக்கும். பட் when you say it is a average velocityங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, average velocity is equal to what, displacement divided by total displacement divided by total time taken, total time. is it clear? so this is, we can say it is what, average velocity ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ average velocityங்கிறது என்ன குவான்டிட்டி, பிகாஸ் இட் இஸ் a displacement, average velocityங்கிறது என்னவா இருக்கும், வெக்டர் குவான்டிட்டி. என்ன இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஈவன் இஃப் ஐ டேக் திஸ் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன்ல இருக்குன்னு வச்சுக்குவேன். ஸோ பார்ட்டிகல் இஸ் மூவிங் இன் சர்க்குலர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா எல்லா பாயிண்ட்லயும் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இல்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா பாயிண்ட்லயும் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா பாயிண்ட்லயும் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். பட் வெலாசிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா the magnitude of this velocity is constant, ஏன்னா ஸ்பீடு. இப்போ எனக்கு வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்தனா என்ன கிடைச்சிடும், you will get a speed உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படின்னா magnitude of velocityங்கிறது என்ன சொல்லும், is speed. அப்படின்னா இதோட ஸ்பீட், magnitude of velocityங்கிறது எல்லா இடத்துக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும், which mean ஸ்பீடுங்கிறது எல்லா இடத்துக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். பட் வெலாசிட்டி என்ன ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச்னால வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இது புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல நான் சொல்லும் போது வெலாசிட்டிங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் தட் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம், ஸ்பீடு. எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அப்வர்ட்னா ஜே கேப். இது புரிஞ்சுதா? இந்த இடத்துல என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் வி. ஓகே, இது எந்த டைரக்ஷன், மேக்னிடியூட் ரிமைன்ஸ் சேம், வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ரிமைன்ஸ் சேம், ஸ்பீட் இஸ் சேம், பட் வாட் இஸ் த டைரக்ஷன் இஸ் தட். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கனால மைனஸ் ஐ கேப். இஸ் இட் கிளியர்? ஸோ ஒரு பார்ட்டிகல் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது ஓகே அதோட ஸ்பீடு ரிமைன் சேம், பட் வெலாசிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஏன்னா த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் சேஞ்ச் கண்டினியூஸ்லி. ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டைம் இன்டர்வல்ல கால்குலேட் பண்ணிட்டு, ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டைம் இன்டர்வல்ல நம்ம கால்குலேட் பண்ணோம், T1ல இருந்து T2 சொல்லும் போது. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்ல எனக்கு வேணும், எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், வில் see that. ஓகே, ஸோ அந்த நான் என்ன சொல்லலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ assertion, average velocity of the object over the interval. ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டர்வல்ல மெஷர் பண்றோம் இல்லையா. the average velocity of the object over an interval of time either smaller they are equal to average of what, average speed of object over the same interval கொடுத்துட்டாங்க. okay, average velocity of the object over a interval time either smaller than or equal to smaller. yes, it is that. so இங்க பாருங்க, we know that displacement less than or equal to distance சொல்லிட்டோம், அதே தான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். average speedங்கிறது distance by time, average velocityங்கிறது என்னவா இருக்கும், displacement divided by time. அப்படின்னா எது அதிகமா இருக்கும், this value is always higher value இருக்கும், higher or equal to what, average velocity. so first optionங்கிறது என்ன சொல்லலாம், so first option assertion reasonல first option assertion is correct. yes, it is the assertion is correct. reason பார்க்கலாம், over the time interval
ரீசன்ங்கிறது velocity is a vector quantity and the speed is a scalar quantity. Yes, it is a speed is a scalar quantity. Velocity is vector quantity. Okay, இந்த vector quantity இருக்கனால தான் என்ன சொல்லலாம், so this relation obey பண்ணும். Okay, so optionங்கிறது என்ன சொல்லலாம், so this is what is an option is that, so first option is correct. Okay, velocity இருக்கனால தான் என்னவா இருக்கும், so displacement கம்மியா இருக்கு. Okay, compared to the distance. Okay, so this must be no clear. Okay, so next option, next question போலாம். என்ன கொடுத்துட்டாங்க, average velocity in the time interval is 0. Average velocity in the time interval 0 ன்னு சொல்லிட்டாங்க. Then in the same time the interval average speed calculate பண்ணோம். Try to answer this. என்னவா இருக்க chances இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். So average velocity in the time interval. Time intervalங்கிறது அப்படின்னா time pass ஆயிருச்சு. அப்படின்னா இங்க பாருங்க t is equal to 0 இருக்கு. இங்க வந்துட்டேன், again நான் இங்க போறேன்னு வச்சுக்கோங்க. Just I'm taking example of this. So இதுக்கு ஐடியா நான் இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க டைம் இன்டர்வல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிருந்து நான் இங்க இருக்குன்னு வச்சுக்குவேன், t1 to இங்க t2 ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். t is equal to 0 after t is time 1 hourக்கு அப்புறம் இங்க வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல என்னவா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும். ஒன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும், 0 இருக்கும். பட் ஸ்பீட் என்ன இருக்குது, 0 இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன சொல்லலாம், மேபியா, இல்லவே இல்லை, இட் இஸ் அ மஸ்ட் பி நான் ஜீரோ. So what is the interval average speed ன்னு சொல்லலாம். So this very important question, இதுல தான் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க, you must know clearly. So next one we can move. Next question என்ன கொடுத்துட்டாங்க, yes, the object is that x1 at a time t1 ன்னு சொல்லிட்டாங்க. எந்த இடத்துல இருக்கு, x1 at a time t1 ன்னு சொல்லிட்டாங்க. So if I take it as a given idea வை நம்ம டயக்ராம் மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா clear idea கிடைச்சிடும். Okay, and the object is that x2 at a time t2. The moving without changing the direction, it is a one dimensional motion தான் இருக்கு. The average speed and average velocity நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இங்க பாருங்க பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க, இங்க பாயிண்ட் எடுத்துட்டேன். Now I will take this one. x1 என்ன சொல்லிட்டாங்க, at a time t1 ன்னு சொல்லிட்டாங்க. The particle position x1 at a time t ன்னு சொல்லிட்டாங்க. It is moving in a straight line. It is change ஆகவே இல்லை, direction change ஆகவே இல்லை. So that என்ன ஆயிட்டு இருக்கு, so it is a straight lineல மூவ் ஆயிட்டு இருக்கு. Okay, so x2 at the distance what, இது x2 at the distance what is that, t2 இல்லையா. so இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணணும், the average speed and average velocity நாம கால்குலேட் பண்ணணும். direction change ஆகல, so that average speed உம் average velocity என்னவா இருக்கும், சேமா தான் இருக்கும். எஸ் ஆனோ, எப்படி கால்குலேட் பண்ணலாம், so I'm going to calculate that average velocity நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. average velocityங்கிறது என்ன சொல்லலாம், இது final point x2 minus initial point x1 divided by what, t2 minus t1. ஸோ இதே தான் என்ன இருக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கும். இதுக்கு நாம் மேக்னிடியூட் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த மேக்னிடியூடுங்கிறது என்ன சொல்லலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீடுன்னு சொல்லலாம், ஆவரேஜ் ஸ்பீட்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி, ஏன்னா பொசிஷன் கொடுத்துட்டாங்க, லொகேஷன். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சொல்லும் போது நமக்கு என்ன கிடைச்சிடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை அதுக்கான டைம் சொல்லிட்டேன் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிடும். ஓகே, so this is very important question. Okay, next one, same kind of question. An object is moving in a straight line without changing direction. Without changing direction, it moves at distance x1. கொடுத்திருக்காங்க பாருங்க, it change ஆகல, direction change ஆகல, it is one dimensional motion. So it moves distance x1 in a time t1 னு கொடுத்துட்டாங்க. அதாவது x1 distance எவ்வளவு கவர் பண்ணிருக்கு, t1 செகண்ட்ல கவர் பண்ணிருக்கு. ஸோ இங்க பாருங்க, now I'll start with this. இங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, this idea, இந்த x1 டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு, t1 டைம் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அண்ட் தென் டிஸ்டன்ஸ் x2, இந்த டைம் என்ன சொல்லிட்டாங்க, t2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டேன், x2 கவர் பண்றதுக்கான டைம் என்ன சொல்லிட்டேன், t2. இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம், total distance covered by the object divided by total time taken. Okay, so எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ ஆவரேஜ்ங்கிறது x1, this is x2. Total distance எப்படி கால்குலேட் பண்ணலாம், average speed. So average value எப்படி கால்குலேட் பண்ணலாம், total distance என்ன சொல்லலாம், x1 plus x2 divided by what is total time taken, t1 plus what is a t2. So understand this one. அது position கொடுத்துட்டாங்க, t1 இருக்கும்போது இந்த position, t2 இருக்கும்போது இந்த பொசிஷன் கொடுத்துட்டாங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளம். பட் இங்க t1 இருக்கும்போது இவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு, t2 இருக்கும்போது இவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், கவர் த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் எல்லாமே சேம் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரே மெத்தட்ல அப்ளை பண்ணிடுவாங்க. சி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட், எஸ்,
A car travels a distance x with a speed v1 கொடுத்துட்டாங்க. And then same distance x with a speed v2, the same direction, the average speed நம்ம calculate பண்ணணும். So we'll start. Same idea தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். So we'll start with this. Yes. So try to solve and tell me the answer. Okay, come on. So next one, a car travel x with a speed. Yes, எவ்வளவு distance travel ஆயிருக்கு? X distance. எவ்வளவு speedல? v1 distance cover speedல move ஆயிருக்கு. And then same distance, same x னு எடுத்துட்டேன். என்ன distance சொல்லிட்டாங்க? v2 cover ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. In same direction change ஆகவே இல்லை. The average speed நம்ம calculate பண்ணணும். So average speedங்கிறத எப்படி calculate பண்ணலாம்? So average speedங்கிறது என்ன சொல்லலாம்? Average speed is equal to what? Velocity modulus. Okay, so total distance divided by total time taken. So இங்கிருந்து நான் இங்க மூவ் ஆயிருக்கேன். What is the total distance? x plus x என்ன கிடைச்சிரும்? 2x divided by total time taken. நமக்கு தெரியாது. So இங்க பொசிஷனும் அதாவது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த டைம் அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் கவர் ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்பீடாக இருக்கு. ஸோ டைம் டேக்கன் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த t1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ விங்கிறது என்ன சொல்லலாம்? x by t. எனக்கு t வேணும் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? x divided by v1. அதே மாதிரி t2ங்கிறது என்ன சொல்லலாம்? t2 is equal to x divided by v2 சொல்லலாம் இல்லையா? ஸோ நான் t1 plus t2ங்கிறத டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா x divided by v1 plus x divided by v2. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 2x divided by x வெளியே எடுத்துடலாமா? x வெளியே எடுத்துட்டீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், v2 plus v1 divided by v1 v2 இல்லையா? ஸோ இது கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா v1 v2 மேல போச்சுன்னா 2v1 v2 divided by yes v1 plus v2. ஸோ ஆப்ஷன் என்ன சொல்லலாம்? ஸோ 2v1 v2 divided by v1 plus v2 எடுத்துக்கலாம். எஸ் ஆனா இருக்கிறீங்க இப்போ. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாங்க பாருங்க. இதை நாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னாங்க பாருங்க, இது ஸ்பீடு இது ஸ்பீடு, இது கேன்சல் ஆயிரும். பிகாஸ் சம் என்ன மட்டும் தான் இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு ஸ்பீடு தான் கால்குலேட் பண்ண முடியும். பட் நமக்கு கிடைச்சிருக்க ரிலேஷன் இது டிஸ்டன்ஸ். நெக்லேட் பண்றது ஈஸியா நம்ம நெக்லேட் பண்ணலாம் இந்த ஆப்ஷனை. இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. பட் மற்றதை நெக்லேட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்பீடு இல்லையா? டைமென்ஷன். இது என்ன சொல்லலாம்? ஸ்பீடு ஸ்கொயர். அதாவது ஸ்பீடு ஸ்கொயர் டிவைடட் பை சம் சொல்லும் போது ஸ்பீடு, இது கேன்சலேஷன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஸ்பீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்பீடு கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கேயும் ஸ்பீடு தான் கிடைக்கும் டைமென்ஷனலி. ஓகே, ஸோ இதை நெக்லேட் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷனை நம்ம நெக்லேட் பண்ண முடியாது. வி மஸ்ட் நோ த கான்செப்ட் கிளியர்லி. அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எஸ் 22. எஸ் ஃபைன். A vehicle travel half the distance with a speed v னு கொடுத்துட்டாங்க. Then remaining distance with a speed 2v. Then average speed calculate பண்ணணும். Half the distance. Same previous problem மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துட்டேன்? நீங்க 2x கூட எடுத்துக்கலாம், RLC x னு கூட எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, x னு கூட எடுத்துக்கலாம், இல்ல 2x னு எடுத்துக்கலாம். x னு எடுத்துட்டீங்கன்னா half of the distance x by 2 இருக்கும். For us understanding, so to solve simply, okay, நான் இங்க என்ன எடுத்துட்டேன்? இது x distance, இது x distance. 2x எடுத்துட்டோம்னா இது x, half of the distance இது என்னவா இருக்கும்? x ஆ இருக்கும். For a simplification, I did like this. Okay, so என்ன சொல்லிட்டாங்க? இங்க பாருங்க, this half of the distance with the speed v. Next one, remaining half of the speed 2v. So last classல last question பார்த்தோம், இது x distance with the speed v1, again x distance with the speed v2 இல்லையா? இங்க என்ன சேமா இருக்கு? distance covered by the object is same. Distance covered by the object is same சொல்லும்போது average speed ஓட ஃபார்முலா என்னது? v2v1 v2 divided by what? v1 plus v2 இல்லையா? So I'm applying this condition here. Understand this one. இங்க substitute பண்ணலாமா? So இங்க நான் எடுத்துட்டேன்னா distance same, travel ஆன distance is same. Okay, எப்படி அப்ளை பண்ணலாம்? Just we can say average speed is equal to 2v into v divided by v plus 2v. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 2v square divided by 3v. Yes or no? So இப்போ என்ன பண்ணலாம்? So இது cancel ஆயிரும். 2v divided by 3. So there is an option. Yes or no? Check பண்ணலாம். Is correct தானே? Average speed. The vehicle travels half of the distance with the speed v, remaining half of the distance with the 2v. Yes, fine. So what is the answer? 2v by 3 is the answer. Okay. Any doubt up to here? Yes. Next problem போலாம். Just wait, I'll check. Correct? Yes, fine. So next problem போயிடலாம்.
The vehicle travel 4 kilometer with a speed 3 kilometer per hour and another 4 kilometer with a speed 5 kilometer per hour. Then average speed நம்ம கால்குலேட் பண்ணலாம். So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? We'll start. Yes, so distance என்னவா இருக்கு பாருங்க, 4 kilometer இல்லையா, and also அதோட ஸ்பீடு 3 kilometer per hour, another one 4 kilometer. distance என்னவா இருக்கு, சேமா இருக்கு, பட் என்ன டிஃபரெண்டா இருக்கு, ஸ்பீட் இஸ் டிஃபரெண்ட். ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணாங்க பார்க்கலாம். V average is equal to, so எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V average is equal to 2v1 v2 divided by v1 plus v2. எதனால இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம்? Because distance covered by the object is same, அதனால தான். ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? so 2 into, so என்ன சொல்லலாம், 3 into what, 5 divided by என்ன சொல்லலாம், 3 plus 5. is it clear? yes or no? 3 plus 5. ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹார்ல தான் கொடுத்திருக்காங்க. no need to change the sign, so no need to change that unit. yes, okay, so இப்போ என்ன கிடைச்சிரும்? 2 into 15 divided by இது என்ன சொல்லலாம், 8 இல்லையா? so இப்போ இது கேன்சல் பண்ணா 4 times 15 divided by 4, 3 பாயிண்ட்ல வருமா? 3 பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கா பாருங்க, 3 பாயிண்ட். so இது இல்ல, இது இருக்காது. 3.50 3.75. so எடுத்துட்டேன் அப்படின்னா 15 இது 3 ன்னு சொல்லிட்டேன், சரி 4 ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா 3 times 12 divided by 3. okay, 0.0 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ, 7 4s are 28. so the option is that D is the answer. is it clear? 3.75 km per hour. so இது क्वेश्चन கேட்கலாம். இந்த ஆப்ஷனை மீட்டர் per செகண்ட்ல கொடுத்திருந்தாங்கன்னா you must know clear conversion. so 1 km per hourங்கிறது என்ன சொல்லலாம்? so 5 divided by 18 meter per second. so இதை நீங்க கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். is it clear? so அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா definitely you will face the problem. okay, so இது கூட நீங்க 5 divided by 18 சொல்லீங்கன்னா மீட்டர் per secondல நீங்க கன்வெர்ட் பண்ணிடலாம். okay, so next problem போலாம். yes, next one is that a particle moving in a straight line covers half of the distance with the speed 6 meter per second. half of the distance. then other half covered in 2 equal times. so இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரீவியஸ் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும்போது என்ன கால்குலேட் பண்ணோம்? so ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துட்டோம். just I'll take one more example. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தெரிஞ்சிச்சு அப்படின்னா you can solve the problem easily in this problem. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங், இப்போ டைம் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டைம் இஸ் சேம், டைம் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் டேக்கிங் வாட் இஸ் இட், டைம் இஸ் சேமா இருக்கும்போது என்ன எப்படி ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். டைம் சேமா இருக்குன்னா இங்க நான் ஏல இருந்து பிக்கு நான் போறேன். ஓகே, ஸோ அதோட ஸ்பீடு என்ன சொல்லிட்டேன், v1. ஏ டு பி ஆன டைம் என்னது, டி டைம். ஏல இருந்து பிக்கான ஸ்பீடு v1, ஏல இருந்து பிக்கு போற ஸ்பீடு என்ன சொல்லிட்டேன், v1. அதுக்கான டைம் என்ன சொல்லியிருக்கேன், டின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கலாம், d1 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி பி டு சிக்கு நான் வரேன். இதோட ஸ்பீடு என்ன சொல்லிட்டேன், v2. அதுக்கான டைம் என்ன சொல்லிட்டேன், டின்னு எடுத்துட்டேன். இதோட டிஸ்டன்ஸ் d2. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, டி ஆர் டிஃபரெண்ட், வி ஆர் டிஃபரெண்ட். எது சேமா இருக்கு, டைம் சேமா இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி பார்த்தோம், ஸோ திஸ் ஏ டு பி தென் பி டு சின்னு எடுத்துட்டேன். இதோட டிஸ்டன்ஸும் இதோட டிஸ்டன்ஸ் சேம், ஸ்பீட் இஸ் டிஃபரெண்ட், டைம் இஸ் டிஃபரெண்ட். புரிஞ்சுதா? பட் இந்த கண்டிஷன் பாருங்க, டைம் இஸ் சேமா இருக்கு. ஸோ இப்போ எப்படி ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணலாம்? வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, d1 plus d2 divided by total time taken, t plus t என்ன இருக்கும், 2t. but we don't know what is the d1 and d2. so d எப்படி கால்குலேட் பண்ணலாம், the speed is equal to distance by time இல்லையா? so எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம் னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லலாம், v1ங்கிறதுனா v1 into t plus what, v2 into t divided by 2t இல்லையா? இந்த t கேன்சல் ஆயிடும், ஏன்னா காமன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், v1 plus v2 divided by 2. so this very important relation. distance same ஆ இருந்துச்சு அப்படின்னா 2v1 v2 divided by v1 plus v2. time same ஆ இருக்கும்போது v1 plus v2 divided by 2 for to calculate average speed. is it clear? so this must be known clearly. any doubt? so இதோட ரிலேஷன் என்னது, 2v1 v2 divided by v1 plus v2. so average speed. is it clear? so இதுல இருந்து நிறைய क्वेश्चन கேட்பாங்க. okay, so you must know how to solve the problem once distance same, time same ஆ இருக்கும்போது டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, எஸ். ஸோ இங்க பாருங்க, ஒன் தெரிஞ்சுக்க, இது ஐடியா உங்களுக்கு புரிஞ்ச நோட் பண்ணிக்க, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கல, ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, அந்த ஃபார்முலாவே எக்ஸாம் டைம்ல அப்ளை பண்ணுவேன்.
ஸோ அந்த இடத்துல எனக்கு சால்வ் பண்ண தெரியும், நான் ப்ராப்பராக தான் சால்வ், இட்ஸ் நோ நீட். ஓகே, நமக்கு ஆன்சர் தான் வேணுமே தவிர எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா, கொஸ்டின் புரிஞ்சுதா, ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டேரக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறது. ஓகே, ஏன்னா யூ ஹேவ் டு சால்வ் த ப்ராப்ளம் வித் இன் அ மினிட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, உங்களுக்கெல்லாம் மெடலெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க 4 பேஜ் 5 பேஜ் சால்வ், நோ ஒன் வில் கிவ் தட். ஓகே, ஆன்சர் 4 மார்க் வருதா, டாக்டர் ஆகிறோமா, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். A particle moving in a straight line covers half the distance with the speed 6 meter per second. Another half is covered equal time interval. So இந்த இடத்துல என்னது time interval equal சொல்லிட்டாங்க, அதனால தான் நம்ம பார்க்கணும். With a speed 9 and 15, the average speed of the particle நம்ம calculate பண்ணலாம். So we'll start. The particle is moving in a straight line, cover half the distance with a speed 6. அப்படின்னா half of the distance. Half of the distance என்ன சொல்லிட்டாங்க, d ன்னு சொல்லிட்டாங்க. With a speed என்ன சொல்லிட்டாங்க, v1 is 6 meter per second கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் half, இந்த distance என்னது, half of the distance தான் கொடுத்துருக்கிறது. 2 equal time interval, 2 time intervalல கொடுத்துட்டாங்க. ஸோ equal time intervalனா இந்த half of the distanceல first time intervalல எவ்வளவு 9 meters per second. ஸோ v2 ஓட வேல்யூ என்னது 9 meter per second. And v3 ஓட வேல்யூ என்ன எடுத்துட்டேன், so this is what is it 5 meter per second கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு டைம் ஈக்குவல் டைம். அப்படின்னா ஈக்குவல் டைம் இருந்துச்சுன்னா what is the formula? Yes, v1 plus v2 divided by 2. எஸ் சார், உங்களால ஐடியா புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை என்ன சொல்லலாம், v1 plus v2. ஸோ இந்த இடத்துல v2 plus v3 3 divided by 2. ஸோ இந்த ஹாஃப் பார்ட்டோடது. ஓகேவா, என்ன கிடைச்சிரும், ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 15 plus 9 divided by 2. ஸோ 15 plus 9ங்கிறது என்ன சொல்லலாம் 24. ஏன்னா 15, எஸ் இட் இஸ் 24 divided by 2. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2, எஸ் 12. இப்போ பாருங்க, இதுக்கும் இதுக்கு என்ன சேமா இருக்கு, டிஸ்டன்ஸ் இஸ் சேம். டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா 2v1 v2 divided by v1 plus v2. ஓகே, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 divided by v1 plus v2. எஸ் ஆர் நோ? ஸோ எங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 2 into, ஸோ 6 into what, இதோட ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ 12 divided by 12 plus 6. 12 plus 6ங்கிறது என்ன சொல்லலாம் 18. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் divided by 2, 6 into 12 divided by 18. ஸோ இப்போ கேன்சல் பண்ணா 3 times, இதை கேன்சல் பண்ணா 4 times. ஸோ என்ன இருக்கும், 8 is the answer. Yes or no? So this is understand this one clearly. Any doubt up to here? So this is very important thing have to know clearly. So நிறைய பேர் நினைச்சுக்கலாம், ஸோ சாரெல்லாம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும், யூ வில் கெட் கிளியர் ஐடியா அபவுட் தட். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ஃபிசிக்ஸ்லேயே நீங்கள் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாது, நமக்கு எதுவும் தெரியாது, ஸோ நிறைய நல்லா டாப்பருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம், நிறைய கான்செப்ட்ஸ் அதில் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபிசிக்ஸும் ஈஸியாக மாறும். ஆனால் கான்செப்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கான்செப்டே படிக்கக்கூடாது. படித்த அடுத்த செகண்ட் நீங்கள் எது சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும், நியூமெரிக்கல் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபிசிக்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தலைவலி தான் ஃபிசிக்ஸ். ஏன்னா ஃபிசிக்ஸ் தான் சீட் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் 150 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் சார். அப்புறம் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லேயே உங்களால் எடுக்க முடிஞ்சது, பயாலஜி கெமிஸ்ட்ரி எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருவீங்க நீங்கள். ஓகே, டெஃபினட்டாக NEET 2026 கன்ஃபார்மாக கிராக் பண்ண முடியும் உங்களால். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். புரிஞ்சுதா? அதுக்காக புரிஞ்சுக்குங்க, டோன்ட் வேஸ்ட் அ டைம். ஸோ நமக்கு இருக்கிறது ஜஸ்ட் 1 year ஆர் எல்ஸ் 7 months 6 months அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த பர்டிகுலர் டைமில் சொல்லும் போது நமக்கு 7 months தான் இருக்குது. ஸோ டோன்ட் நெக்லெக்ட் திஸ். ஓகே, ஸோ பி சீரியஸ் அண்ட் பி கான்சியஸ் and read properly and read more number of problem. Okay, so next problem போலாம். As shown in figure, the particle is moving with a constant speed pi னு கொடுத்துட்டாங்க circular motionல. Consider its motion from A to B. The magnitude of the average velocity வேணும். Magnitude of the average velocity. Average velocityங்கிறது என்னவா இருக்கணும், displacement தான் எடுக்கணும். Okay, it is not go with the not a distance. Okay, so we'll start with this. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ நான் எங்கிருந்து எங்கே மூவ் பண்ணுறேன், ஸோ ஐ மூவிங் ஃப்ரம் A to B. இங்கிருந்து இங்கே மூவ் பண்ணுறேன், நான் என்ன கால்குலேட் பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் தெரிஞ்சுச்சுன்னா we can calculate the value. Yes or no? Now we'll start.
கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா magnitude of average velocity நாம கால்குலேட் பண்ணணும். magnitude of average velocity. So average velocity ங்கிறது என்ன சொல்லலாம்? average velocity it is a displacement divided by what is the total time taken. இல்லையா? yes or no? So இப்போ நாம கால்குலேட் பண்ணா we already know this. So இதோட distance என்னவா இருக்கும்? So displacement என்னவா இருக்கும்? Displacement is equal to s2 sin theta by 2 னு சொல்லலாமா? ஏற்கனவே பார்த்துட்டோம். So இப்போ சர்க்குலர் மோஷனா இருக்கும்போது நம்ம பார்த்தோம். So 2 into sin theta by 2 into r இல்லையா? 2r sin theta by 2. So இப்போ நான் எடுத்துட்டேன்னா 2r sin theta by sin எவ்வளவு 120 divided by 2ங்கிறது 60. So 60. So என்ன கிடைச்சிரும் 2r 60ங்கிறது √3 by 2. So என்ன ஆயிரும் 2 cancel r √3. So இது புரிஞ்சுதா? இது என்ன கிடைச்சிரு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டைம் வேணும். டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கொடுத்துருக்காங்களா? ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கிருந்து இங்க போறதுக்கான டைம் நமக்கு வேணும். ஓகே, ஸ்பீடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் டைம்? எஸ், we can go with this. இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 120 டிகிரி. நம்ம இது கால்குலேட் பண்ணலாமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? ஏன்னா ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் ஆர்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், டிஸ்டன்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? டைம் கால்குலேட் பண்ணிடலாமா? எஸ், டூ இட், யூ கேன் டூ தட். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வாட் இஸ் அ டைம் டேக்கன் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஆர்க் லென்த் இல்லையா? ஆர்க் லென்த் வேணும், r into தீட்டாவோட வேல்யூ வேணும். ஸோ தீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல எழுதணும். எஸ்ஆர் தீட்டாவோட வேல்யூ. ஸோ 120 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க, யூ மஸ்ட் கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். ஓகே, 120ங்கிறது என்ன சொல்லலாம்? 2 times 60 சொல்லலாமா? 120ங்கிறது அப்படின்னா 2 times pi by 3. ஸோ we can say it is a 2 times pi by 3 ன்னு சொல்லலாம் 120. ஸோ என்ன கால்குலேட் பண்ணிட்டோம்? இது கால்குலேட் பண்ணிட்டோம், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா r theta இதுதான் ஆர்க் லென்த் இல்லையா? ஸோ டிவைடட் பை டைம் டேக். ஸோ திஸ் இஸ் t. இப்போ ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? பைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்லலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸ்பீடோட வேல்யூ என்னது? பை இஸ் ஈக்குவல் டு r 2π டிவைடட் பை 3t இல்லையா? ஸோ இந்த பை கேன்சல். டீவோட வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2r by 3ன்னு சொல்லலாமா? இங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ நவ் டெல் மீ தட் வாட் ஐ வில் கெட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம்? r √3 டிவைடட் பை 2r by 3ன்னு சொல்லலாமா? இந்த r கேன்சல். ஸோ 3 by 2 √3ன்னு சொல்லலாமா? 3 by 2ங்கிறது என்ன சொல்லலாம்? 1.5. 1.5ங்கிறது just it is option. Is it clear? 1.5 √3. So this must be known clearly. Okay. So any doubt? Any doubt இருந்துச்சுன்னா சொல்லுங்க, then we can go with this next point. Yes, I will go. The next problem is that the find average velocity கேட்டிருக்காங்க. Average velocity when the particle is complete its circle of radius 1 meter in 10 seconds கேட்டிருக்காங்க. Okay. So find average velocity when the particle complete the circle of radius 1 meter in 10 seconds சொல்லிட்டாங்க. Complete the circle of radius கொடுத்திருக்காங்க இல்லையா? Complete the circle அப்படின்னா என்னவா இருக்கும்? So this nothing but 0. ஏன்னா complete circle ன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? The value becomes 0. That's it. Okay, complete circle சொல்லிட்டாங்க. That's it. பார்க்காம அப்படியே டக்குன்னு என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். இதே ஸ்பீடா இருக்கும்போது என்ன இருக்கும்? Can we calculate average speed? Calculate பண்ணலாம். One complete circle average speed. Try to calculate one complete circle average speed. So one complete circle average speed எப்படி calculate பண்ணலாம்? Modulus of average velocity. இல்லையா? average speedங்கிறது என்ன சொல்லலாம்? Total distance divided by total time taken. 2π r divided by what is the time taken? 10 seconds. இல்லையா? So r ஓட value 1, 2π divided by 10. So we can say it is 0.2 into pi. That's it. இது என்ன சொல்லலாம்? average speed ன்னு சொல்லலாம் for a complete circle. Is it clear? So next problem போலாம். Next question is that a runner start from O. Okay, இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. And goes to O following path. ஓல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அகைன் ஓக்கு வந்திருக்காங்க. ஓ தான். ஓகே, ஸோ பாத் ஆஃப் என்ன பாத்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாத் இஸ் வாட்? ஓ ஓ கியூ ஆர் ஓ ஓ கியூ தென் வாட்? ஆர் அகைன் ஓக்கு வந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட்
average speed. Just we'll start average speed. Okay, so we'll start with this idea. Okay, we'll start. So O to Q எடுத்துட்டேன். O to Q average speed னு எடுத்துட்டேன். displacement பாருங்க எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பாயிண்ட் வந்துட்டுனா 0. ஆப்ஷன் பாருங்க 0 இருக்கா? எஸ் 0 இங்க இருக்கு, 0 எல்லாத்துலயும் 0 இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அப்படினா எல்லாத்துலயும் 0. ஓகே, சோ டிஸ்பிளேஸ்மென்ட் 0. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு மட்டும் நாம கால்குலேட் பண்ணலாம். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம்? இங்க இருந்து நான் இங்க போறேன், இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம்? r இல்லையா? எகைன் இங்க இருந்து நான் இங்க போறேன், r theta arc length r into theta ஓட வேல்யூ என்னது? it is a right angle triangle, it is a pi by 2 plus what? again இங்க வர்ற r. புரியுதா? what is the time taken? 1 hour. ஏன்னா எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹார்ல கொடுத்துட்டாங்க, இதுவும் என்னது? எல்லாமே கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஆறுங்கிறது கிலோமீட்டர். so 2r plus r pi by 2 divided by 1. ஏன்னா 1 hour இல்லையா? so உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4r plus r pi divided by 2. that's it. so இப்போ என்ன கிடைச்சலாம்? r 1 கிலோமீட்டர். so 4 plus pi divided by 2. 4 plus pi ங்கிறது என்ன சொல்லலாம்? 3.14 divided by 2. so 7.14 divided by 2. so 3ங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஏன்னா 3 2s are 6. so 3ங்கிற ஆப்ஷன் இருக்கா? yes 3 point இங்க பாருங்க, ஆப்ஷன் A 3.5, ஆப்ஷன் B 0.0, ஆப்ஷன் C 0 2.7 ஆப்ஷன். so இதுல only one option is that's it. okay, we'll solve the problem. next one. okay, so ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can ask. next problem is that instantaneous speed. yes, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், அங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா? so instantaneous அப்படின்னா average speedங்கிறது என்ன சொல்லலாம்? how fast the object is moving in the given interval of timeங்கிறது என்ன சொல்லலாம்? average speedன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? instantaneous அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஸ்பீடை கால்குலேட் பண்றதா instantaneous ஸ்பீட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் தட். ஸோ போலீஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, அரல்ஸ் ஹைவேல நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி உங்களோட டைம் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி வச்சிருவாங்க, அந்த செகண்ட்ல உங்களோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த டிவைஸ் பேர் என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ ஸ்பீடோமீட்டர் சொல்லலாம். ஸ்பீடோமீட்டர்ல கால்குலேட் பண்ற ஸ்பீடு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. இட் இஸ் நாட் அ ஆவரேஜ் ஸ்பீட். அதை தெரிஞ்சுக்க. ஆவரேஜ் ஸ்பீட் எடுத்துட்டு போய் இங்கிருந்து இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் லைக் திஸ். ஓகே, பர்டிகுலர் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடுவாங்க, ஃபைனும் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்பெல்லாம் என்ன அப்படின்னா 18 வயசு லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? பைக்கு, கார் எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் போலீஸ் நிற்கிறது தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்குவேன், அங்க போலாமா இங்க போலாமா சொல்லி நினைச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல் தட் மாட்டாம பாதுகாப்பா வண்டி ஓட்டுங்க. ஓகே, அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாதீங்கன்னாலும் சொல்ல முடியாது. அர்ஜென்சி டெஃபினட்டா நாம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதும், ஆனால் கேர்ஃபுல்லா ஓட்ட பழகுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ ஹவு ஃபாஸ்ட் இட்ஸ் மூவ் அட் அ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆஃப் டைம் டியூரிங் தட் இன்டர்வல்ங்கிறது என்ன சொல்லலாம்? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இந்த இடத்துல அதே தான், டைரக்ஷன் நமக்கு தேவையில்லை, ஸ்பீடு மட்டும், அதாவது மேக்னிடியூட் இருந்தால் போதும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஜஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட். v is equal to instantaneous எப்படி கால்குலேட் பண்ணலாம்? just you have to do the differentiation dx by dt at given interval of time. so இது என்ன சொல்லலாம்? this is what instantaneous சொல்லலாம். இது distance change with respect to time. okay, it is a small distance change with respect to time. இதே velocity ன்னு சொல்லும்போது, so instantaneous velocityங்கிறது என்ன சொல்லலாம்? it is a displacement change with respect to time because it is a vector quantity. okay, இதை வச்சு நம்மளால டைரக்ஷன் கால்குலேட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதை நான் வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? டைரக்ஷன் கால்குலேட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஈவன் நமக்கு கிராஃப் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இட் இஸ் எக்ஸ் வர்சஸ் டி. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? யூ ஹேவ் டு ட்ரா த டான்ஜென்ஷியல். நீங்க வரைஞ்சீங்கன்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். Yes or no? This very important thing you have to know. So tangential point which represent what is the instantaneous speed. Okay, so understand this one clearly. இது புரிஞ்சுதா? This must be known clearly. So once instantaneous speed தெரிஞ்சுச்சுன்னா எப்படி average calculate பண்ணலாம்? We'll see that. Once நமக்கு instantaneous தெரிஞ்சுச்சுன்னா அதை integrate with respect to time பண்ணா என்ன கிடைச்சிரும்?
ஆவரேஜோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஆவரேஜோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ வி கேன் சே இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. ஐ எம் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டிவைடட் பை டோட்டல் டைம். உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ தட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பிளஸ் 2t எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவேன். ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் at time t is equal to 1 second. Find instantaneous or else find velocity ன்னு கேட்குறேன். or else find that speed கேட்குறாங்கன்னு வச்சுக்குவேன். ஏன்னா given time கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி or else இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணால் மட்டும் போதும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ வில் கெட் த வேல்யூ. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? dx by dt is equal to என்ன சொல்லலாம்? 2t plus 2ன்னு சொல்லிடலாம் இல்லையா? இன்ஸ்டன்டேனியஸ் கிடைச்சு. இப்போ ஆவரேஜ் வேல்யூ வேணும்னு வச்சுக்குவேன். ஆவரேஜ் வேல்யூ இந்த டைம் இன்டர்வல் t is equal to 1 second to or 0 second to 1 second கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை இன்ஸ்டன்டேனியஸ் வச்சும் கால்குலேட் பண்ணலாம். இல்லைனா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ யூ கேன் கால்குலேட் தட் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் v. ஸோ இந்த டைம் எடுத்துட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் தெரிஞ்சிடும். அப்படின்னா t is equal to 0 இருக்கும்போது என்ன பொசிஷன் தெரிஞ்சிடும். t is equal to 1 இருக்கும்போது என்ன செகண்ட் தெரிஞ்சிடும். ஸோ we can calculate what is it? Displacement நமக்கு தெரிஞ்சிடும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிடும். எஸ் ஆனா? ஸோ மாடுலஸ் எடுத்துட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். டிவைடட் பை டைம் டேக்கன் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். அரஸ் யூ கேன் இஃப் யூ நோ தட் இன்ஸ்டன்டேனியஸ் தென் யூ கேன் டூ தட். லிமிட் இங்கே என்னது 0 to 2 1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஆவரேஜ் கிடைச்சிடும். ஓகே, இங்கே நான் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x2 minus x1 divided by t2 minus t1. ஓகே, ஸோ x2 minus x1ங்கிறது என்ன சொல்லலாம்? x2 minus x1 இந்த x2ங்கிறது இந்த 1 எடுத்துட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 into 1 இல்லையா? ஸோ மைனஸ் t எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். t is equal to 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுமே t இருக்குனால 0 டிவைடட் பை வாட் இஸ் டைம் டேக்கன்? 1 second. 1 plus 2 so divided by 1 என்ன தரும்? 3 meter per second. So this is what is that average value. So instantaneous value நாம t is equal to 1 substitute பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? If you substitute t is equal to 1 it is a 4. Okay, தெரிஞ்சிரும். So இது என்ன சொல்லலாம்? average value நான் எடுத்துட்டேன். This is what is the instantaneous value நான் எடுத்துட்டேன். Yes or no? So any doubt up to here? Yes, fine. இது புரிஞ்சுதா? So understand this one. Instantaneous velocity ங்கிறது என்ன சொல்லலாம்? It is a direction நமக்கு கொடுக்கும். So this is what instantaneous velocity. Okay. So we'll start with this. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். And also constant speed, uniform speed and uniform velocity. Constant speedங்கிறது என்ன சொல்லலாம்? Listen carefully. Very important thing. எனக்கு ஸ்பீடுன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன். அதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். அது டைமை பொறுத்து வேரி ஆகுதுன்னு வச்சுக்கேன். நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். டைமை பொறுத்து எடுத்துட்டா dx by dt உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இன்ஸ்டன்டேனியஸ் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். திஸ் இஸ் வாட் இஸ் இட் v இல்லையா? இப்போ எகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வச்சுக்கேன். dv by dt. ஸோ இது கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். வாட் இஸ் மீன் தட்? v கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இஃப் யூ டிஃபரன்ஷியேட் சம் கான்ஸ்டன்ட் என்ன கிடைச்சிடும்? 0 கிடைச்சிடும். அப்படின்னா அந்த vங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒரு நம்பரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த dv by dt velocity change with respect to time, acceleration, understand this, acceleration, we'll discuss that. இந்த acceleration 0வா இருந்துச்சுன்னா ஸ்பீட் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் சொல்லலாம். the speed is equal to constant அப்படின்னா the acceleration of the particle என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். understand this one clear? புரிஞ்சுதா? x அந்த டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைச்சிரும். வெலாசிட்டி டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். அங்க ஆக்சலரேஷன் 0வா இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டிங்கிறது என்னவா இருக்கும்? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்டாங்கிறது என்ன இருக்கும்? பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும்தான் மூவ் ஆகும். மேக்னிடியூட், அதோட மேக்னிடியூட் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு 0, த வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்படின்னா நான் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் டைம், திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இது 1 செகண்டுக்கு 1 மீட்டர் கவர் ஆயிருக்கு. 2 செகண்டுக்கு 2 மீட்டர் கவர் ஆயிருக்கு. அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? ஸோ we will get the straight line இல்லையா? அப்படின்னா பார்ட்டிகல் கவர்ஸ் ஈக்குவல்
distance in an equal interval of time என்ன சொல்லலாம், we can say it is a uniform speed ன்னு சொல்லலாம். Understand this one. Okay, so this is what is a uniform speed. It does not tells what is a direction பத்தி சொல்லாது. So it does not explains what, does not explains the direction. Okay, but யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறது என்னவா இருக்கும், மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேமா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா அது எக்ஸ் டைரக்ஷன்லேயே தான் இருக்கும், அதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும், ரிமைன் சேமா இருக்கும். இது புரிஞ்சுதா? திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இஸ் இட் கிளியர்? ஸோ இஃப் த பார்ட்டிகல் ஸ்டார்டிங் what is it, motion in along x direction அப்படின்னா x directionல இருக்கும், the magnitude of that velocity என்னவா இருக்கும், remains constant ஆ இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், this is what is a uniform velocity ன்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், டைரக்ஷன் நம்மளால தெரியும். ஓகே, யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம், the particle cover distance, equal interval of time in the same direction. ஸோ அது என்ன சொல்லலாம், we can say it is a uniform velocity ன்னு சொல்லலாம். Same direction as well as magnitude. இது என்ன மட்டும் தான் இருக்கும், சேம் டைரக்ஷனா இருக்கும். ஓகே, சோ இது என்ன சொல்லலாம், equal distance in equal interval of time னா சொல்லலாம். Okay, so this must be known clearly. Okay, is it clear? Any doubt? Yes. So I'll move next one. Yes. So next question paranga. So we have to start. Understand, the speed of the body can be negative. Speed of the body negative can be negative. Speed negative only the positive value. So this option is wrong. The reason, if the body is moving in the opposite direction, the positive motion, then speed is negative. Both are wrong. Speed negative chances illa, both are wrong. The speed won't be negative, distance won't be negative. Displacement enna irukum, zero irkalam, negative irkalam, positive irkalam. So this must be no clear. Okay, try to answer this question. அமைதியெல்லாம் உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க. So try to answer this. Understand, the average and instantaneous velocity have a same value in uniform motion. Yes, it is a uniform motion ஆ இருக்கும்போது என்ன இருக்கும், yes, distance and average and instantaneous. Yes, average-ங்கிறது என்ன சொல்லலாம், so at the time interval la nama calculate பண்றதா how fast the object is moving, right? Instantaneous-ங்கிறது என்ன சொல்லலாம், instantaneous particular time la அப்படினா uniform motion la speed எல்லா பாயிண்ட்ல என்னவா இருக்கும், சேமா இருக்கும். Yes or no? So we can say this assertion is true. Okay, reason is uniform motion, the velocity of the object increases uniformly. இல்லவே uniform motion என்னவா இருக்கும், the magnitude of that velocity என்னவா இருக்கும், remains same. Okay, direction சேமா இருக்கும். So increase alla illa. So what is the answer is that. So this is wrong. So assertion is true, reason is false. Assertion is true, reason is false. C is the answer. Yes or no? So next one we can go with this. Okay, next one paranga. The position of the particle as a function of time is given by x is equal to 5t square minus 4t plus t plus 5, where x is the meter and t is the second. Find the magnitude of velocity of the particle t is equal to. T is equal to 2 அப்படின்னா என்ன டைம் particular time கொடுத்துட்டாங்க, என்ன speed or else என்ன velocity, instantaneous. Okay, so we can calculate this magnitude of that value. Calculate பண்ணனும். எப்படி calculate பண்ணலாம், so v instant is equal to what is it, dx by dt. So next problem பார்க்கலாம். The position of the particle as a function of time is given by x is equal to 5t square minus 4t plus 5, where x is the meter and t is the second. Find the magnitude of the velocity of the particle t is equal to 2 seconds. So எப்படி calculate பண்ணலாம், so t is equal to 2 seconds கொடுத்துட்டாங்க அப்படினா t is equal to 2 seconds அப்படினா it is a particular time னா என்னது, instantaneous speed or else what, average speed, instantaneous velocity ன்னு சொல்லலாம். So we have to calculate instantaneousங்கிறது என்ன சொல்லலாம், dx by dt இல்லையா. Can we do this one? So இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், what I will get. So x is equal to differentiate பண்ணா என்ன கிடைச்சிரும், so 10t minus 4 னு சொல்லிடலாமா. Yes, so இப்போ நான் t is equal to என்ன substitute பண்ணணும், t is equal to 2 னு substitute பண்ணணும். So substitute பண்ணுங்க, 10 into 2 minus 4, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 20 minus 4. So what is the option is that, 16 is the answer. Okay, correct?
Find the magnitude of the velocity. Yes, fine. So 10 minus 4. S2 na substitute பண்ணிட்டேன். Yes, fine. Okay, 16 is the answer. So next problem போலாம். Next question is that, yes, the position of the particle is given by, okay, r is equal to 4t I cap minus plus 2t square j cap plus 5 k cap, where t is a second and r is the meter. Find the magnitude and direction of v னு கேட்டிருக்காங்க. Velocity at t is equal to 1 second கொடுத்துட்டாங்க. So we have to calculate velocity and direction. நாம calculate பண்ணணும், magnitude and direction calculate பண்ணணும். Instantaneous தான். So எப்படி calculate பண்ணலாம்? v instant is equal to dr by dt. ஏன்னா it is a s 3 dimensional. Differentiate பண்ணுங்க பார்க்கலாம். 4 I cap, ஏன்னா t மட்டும் தான் இருக்கு இங்க இல்ல. So இது நான் சொல்லும்போது 4t j cap plus what? இங்க 0 k cap, ஏன்னா டைம் பொறுத்து இல்ல. எஸ் ஆனோ, நாம இப்போ velocity தான் calculate பண்ணணும் இல்லையா? So velocityங்கிறது என்ன சொல்லிட்டேன்? This is 4 I cap plus what? 4t j cap இல்லையா? So இப்போ t is equal to 1 second இருக்கும்போது என்ன இருக்கும்? 4 I cap plus 4 j cap இல்லையா? So இப்போ மேக்னிடியூட் எனக்கு வேணும் அப்படின்னா 4 நான் வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். I cap இங்க என்ன இருக்கும்? 4 வெளியே எடுத்துட்டா I cap plus j cap. So இதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டா எனக்கு கிடைச்சிரும் √2. ஓகே, இப்போ நாம ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So tan theta is equal to y by x இல்லையா? vy by vx. எஸ் ஆனோ? எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், particle is moving in a 2 dimensional, so which makes angle theta with x axis. நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? tan thetaங்கிறது என்ன சொல்லலாம்? So velocity in y axis divided by velocity in x axis. Okay, so எனக்கு கிடைச்சிரும் 4 by 4 1 ஆயிரும். tan 1 எந்த வேல்யூக்கு வரும்? So this 45 degree. Option is that 4√2 45 degrees. So this is what is an answer. இது 60 degree இருக்கு. Option இல்ல. So this is an option. Okay, answer is that. Okay, next problem போலாம். Assertion. Next question is that, assertion, for a given time interval, average velocity is a single value while average speed have a many value. Average velocity is a single value. Average velocityங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு பாத்தை தான் சூஸ் பண்ண முடியும், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன். பட் average speedங்கிறது I can choose different path and distance divided by total time taken. I can choose a different path. So என்னவா இருக்கும்? ஒரே ஒரு a to b க்கு மூவ் ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று தான், பட் டிஸ்டன்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது மெனி வேல்யூவாக இருக்கும். எஸ், இட் இஸ் கரெக்ட். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ மெனி வேல்யூ. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ரீசன்ங்கிறது வெலாசிட்டி இஸ் வெக்டர் குவான்டிட்டி அண்ட் எஸ். ஸோ மெனி வேல்யூன்னு சொல்லும் போது இது. ஸோ அசன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், அண்ட் ஆல்சோ வாட்? average velocity. For a given time interval, average velocity is a single value. Okay. The reason is the velocity is a vector quantity and speed is a scalar quantity. So, adhanala enna sollalam? Vector quantity and scalar quantity. Correct? Is it correct explanation? And true, the reason is not a correct explanation. Average. So, I can choose different path. Many value karanam enadhu, I can choose a different path. Okay. So, assistant correct, reason correct, it is not a correct explanation. Okay. So இதுக்கு ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா distance, it is an actual path இல்லையா? or else path length, I can choose a different path. Okay, so different speed நமக்கு கிடைக்கும், many value. But velocityங்கிறது distance, only one shortest distance. Okay, so that's why I am choosing this answer. Okay, 35. As I said, the speedometer of that automobile measured that average speed of the automobile. No, instantaneous. I told you that. Okay, instantaneous. So this is wrong. The average velocity equal to total distance divided by total time taken. Average velocity. No, average velocity is total displacement divided by time. So this is also answer wrong. So both assent reason wrong. Okay. So next problem. Particle moves towards east for 2 seconds. With the velocity 15 meter per second and move towards the north for us 8 second with the speed with the velocity 5 meter per second, then average velocity of the particle average velocity. So we'll start. We can go with the vector addition and we can solve the idea with this. So enna sollitaanga? So this is given. So enna kuduthirukanga? So this is what? North, east, south and west. So enga move pannirukku sollitaanga? So this value 2 seconds with the velocity 5 meter per second towards north. Yes, it is a east.
ஸோ இந்த ஈஸ்ட்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு 2 செகண்ட், எவ்வளோ ஸ்பீடு சொல்லிட்டாங்க 5 மீட்டர் 15 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் ஒன் டுவர்ட்ஸ் நார்த் 8 டுவர்ட்ஸ் நார்த் இல்லையா 8 செகண்ட், எவ்வளோ ஸ்பீட் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க 5 மீட்டர் per செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம். ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லலாம், find average velocity. So average velocity ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம், so total distance displacement divided by total time taken. Just we'll start with this. So total displacement எப்படி கால்குலேட் பண்ணலாம், final position minus initial position. So first நாம time கொடுத்துட்டாங்க, velocity கொடுத்துட்டாங்க, can we calculate that displacement? Yes, we can calculate this. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா just we'll start. So எனக்கு v தெரிஞ்சுச்சுன்னா x by t, so x வேணும் அப்படின்னா v into t. So we'll start. So along x direction இங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம், along x direction what is the value distance I'm going to calculate that. Along x is equal to r vector, because it is a two dimension சொல்லும்போது r vector is equal to xi cap plus what, yj cap ன்னு சொல்லலாம் இல்லையா. so x ங்கிறது என்ன சொல்லலாம், this 5 into 2 into 15 ங்கிறது 13 i cap, so plus what 8 into 5 ங்கிறது 40 j cap இல்லையா. ஸோ இப்போ நான் எடுத்து 10 வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஸோ ரூட் அண்டர் 3 ஸ்கொயர், பிகாஸ் ஐ எம் டூயிங் மாடுலஸ். ஓகே 10 வெளியே எடுத்துட்டேன், ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் இங்கே, ஸோ 10 i cap plus what 3 i cap plus 4 j cap. ஸோ இப்போ நான் மாடுலஸ் எடுத்தேன்னா டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா. எஸ் we can start with this. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், பிகாஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி தான் வேணும் ரைட். நோ ஸோ ரூட் அண்டர் என்ன சொல்லலாம், 3 ஸ்கொயருங்கிறது 9 plus 4 ஸ்கொயருங்கிறது 16, ஸோ 25 ரூட் 25ங்கிறது 5. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் இட் 50. ஸோ டோட்டல் டைம் டேக்கனுங்கிறது என்ன சொல்லலாம், 2 plus 8ங்கிறது 10. ஸோ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம், 50 divided by 10. ஸோ வாட் we can say it is a 5. So the option is at 5 meter per second. Is it clear? Everyone understood, right? So this must be known clearly. So next one we can go. Next one, Parag. The instantaneous velocity of the particle moving in a straight line is given by v is equal to alpha t plus beta t square, where alpha and beta is constant. The distance traveled by the particle between 1 second to 2 second கேட்டிருக்காங்க, distance calculate பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, instantaneous கொடுத்துட்டாங்க, distance calculate பண்ணணும். So I'll go with this idea. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்குவேன் சார், டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அண்ட் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஜஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் சொல்லும்போது ஸ்பீடுங்கிறது என்ன சொல்லலாம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் dx by dt சொல்லலாம் இல்லையா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே ஸோ நான் இந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே dt இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ வாட் ஐ வில் கெட், ஸோ dx is equal to v instantaneous dt இல்லையா. ஸோ இது என்ன சொல்லலாம், ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம் இல்லையா, ஸ்மால் சேஞ்ச் இன் பொசிஷன் சொல்லலாம் இல்லையா. ஸோ நான் இதை இன்டகிரேட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ்ங்கிறது கிடைச்சிரும். எஸ் ஆனா, ஸோ வி கேன் கால்குலேட் டிஸ்டன்ஸ், நாம கால்குலேட் பண்ணலாம் ஒன்ஸ் இஃப் ஐ இன்டகிரேட் த வேல்யூ. ஸோ அண்ட் ஆல்சோ வாட் இஸ் இன்டகிரல்னாவே என்ன மீனிங், அந்த v versus t ல இன்டகிரேஷனுங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் ஏரியான்றது கவ். அதாவது கிராஃப் கொடுத்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஏரியான்றதுக்காக கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டி, இது வின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ஏரியா நீங்கள் கால்குலேட் பண்ண என்ன கிடைச்சிடும், ஸோ இது ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சார் இஸ் இட் கிளியர். வெலாசிட்டியாக இருக்கும் போது நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது நீங்கள் நெகட்டிவ் யூஸ் பண்ணி ஆகணும், டிஸ்டன்ஸுங்கிறது நோ நீட் டு யூஸ் த நெகட்டிவ். வில் டிஸ்கஸ் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நாம இங்க என்ன கால்குலேட் பண்ணலாம், எக்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ கிவன் எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இன்டெகிரல் ஓவர் வி இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், ஆல்ஃபா டி பிளஸ் வாட் பீட்டா டி ஸ்கொயர் டிடி இல்லையா. ஸோ லிமிட் என்ன கொடுத்துட்டாங்க, எங்கிருந்து எதுக்கு 1 second to 2 seconds. ஸோ நாம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கேன் வி டூ திஸ் இன்டகிரேஷன். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சொல்லலாம், integral over 1 to 2 alpha t dt plus integral over 1 to 2 beta t square dt இல்லையா. so can we do this integration, alphaங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன், t integrate பண்ணா t square by 2 இல்லையா, plus next எதை integrate பண்ண beta again
t square integrate பண்ணா t cube by 3. So limit 1 to 2. Okay, so limit substitute பண்ணலாமா, upper limit minus lower limit. So upper limit apply பண்ற minus lower limit alpha by 2 t square. upper limit substitute பண்ற என்ன கிடைச்சிரும், 2 square minus lower limit is 1 square plus beta ஓட வேல்யூ பாருங்க, beta upper limit apply பண்ற. So beta by 3 upper limit சொன்னா t ங்கற இடத்துல 2 னு substitute பண்ற. 2 power 3 minus 1 3 power 3, right? So இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், alpha divided by 2 2 ஸ்கொயர்ங்கிறது 4 minus 1 2 ஸ்கொயர்ங்கிறது 4 minus 1ங்கிறது 3. ஓகே, plus beta divided by 3 இங்க 2 கியூப்ங்கிறது என்ன சொல்லலாம், 8 minus 1ங்கிறது 7. So 3 alpha by 2 plus 7 beta divided by 3. So option பாருங்க, 3 alpha divided by 2 plus 7 by 3 beta. So option என்ன சொல்லலாம், A is the option. Is it clear? See, understand this one. The position or else distance அதை நாங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு ஸ்பீடு கிடைச்சிரும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதே ஸ்பீடு தெரியும் போது அதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைச்சிரும், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. ஓகே, எனி டவுட் அப் டு ஹியர்? ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம், ஆக்சலரேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் தட். ஆக்சலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ்னா ஸ்பீடு சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெலாசிட்டி சொல்லலாம். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்ன கிடைக்கும், this very important thing, it is acceleration. It is not a rate of change of speed. Okay, rate of change of velocity ங்கிறது தான் என்ன சொல்லலாம், acceleration. Understand this one. So rate of change of velocity ங்கிறது என்ன சொல்லலாம், with respect to time, this is what we can say, it is a acceleration சொல்லலாம். ரெண்டு acceleration இருக்கு, average acceleration and instantaneous acceleration. Acceleration speed increase பண்றதா என்ன சொல்லலாம், either speed increase ஆகலாம் இல்லனா decrease ஆகலாம், அதுதான் என்ன சொல்லலாம், acceleration or else deceleration சொல்லலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது acceleration, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது deceleration. அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஆவரேஜ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். ஆவரேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ்ங்கிறது என்ன சொல்லலாம், v2 minus v1 divided by what, t2 minus t1. எஸ் ஆனோ, இது ஆவரேஜ் வேல்யூ. இதே இன்ஸ்டன்டேனியஸ் சொல்லும் போது என்ன சொல்றோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், இது எல்லாமே வெக்டர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். So we can say it is a dv by dt at particular time la enna calculate pannalam. So we can say it is a acceleration calculate panniralam. Understand this one clearly. Okay, so the acceleration eduthitena vechika, understand this one. Acceleration, the direction, velocity is very important thing. Ipo particle oda velocity in the direction irukku vechika, this very important thing, particle oda velocity in the direction irukku vechika, acceleration is also in this direction. Okay, particle speed and increase agum, the speed of the particle increases because direction remains same. Okay, so idoda path change aguma, two dimensional ku maradu. Okay, because acceleration, velocity in same direction. Okay, this must be known clearly. So path won't changes, so direction won't changes, direction does not change. Is it clear? So this must be known clearly. Next one, இதுவே இங்க பாருங்க, velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு, acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ இந்த இடத்துல ஸ்பீட் என்ன ஆகும், ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். சோ இதுதான் என்ன சொல்லலாம், deceleration or deceleration சொல்லலாம், or else retardation சொல்லலாம். ஓகே, the acceleration speed reduce பண்ணுச்சுனா அந்த acceleration என்ன சொல்லலாம், retardation சொல்லலாம். Understand this one. ஓகே, சோ இது என்ன இருக்கும், சோ ஸ்டார்ட் ஆகும், அப்படியே என்ன ஆகும், சேம் டைரக்ஷன் வரலாம், இல்லைன்னா என்ன ஆகலாம், ஸ்பீடு கம்மி ஆகலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே, ஸோ இப்போ ஸ்பீடு கம்மி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும், ரிட்டார்டேஷன் சொல்லிடலாம். இதுவே நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன், இந்த இடத்துல வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், பார்ட்டிகல் இப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இஃப் this velocity and acceleration perpendicular to each other. This very important idea. ஓகேவா? ஸோ சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுனாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுனாலும் பாத் சேஞ்ச் ஆகாது. பட் இந்த இடத்துல நான் சொல்லும் போது பர்பண்டிகுலரா இருக்கும் போது என்ன ஆகும், பாத் வில் சேஞ்சஸ். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒன் டைமென்ஷன்ல வந்துடும். பட் இது என்ன ஐடியாவில் வந்துடும், டூ டைமென்ஷனல் ஐடியா. வில் டிஸ்கஸ் தட் நெக்ஸ்ட் சாப்டர்ல, நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் இது. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகே.
So, and one more thing is that we will discuss if the particle is speeding up, the acceleration is in the direction of velocity. Yes, fine. If its speed is decreasing, the acceleration in the direction இருக்கும், so opposite direction இருக்கும். Understand this one clear? Okay, so we'll based on this we can start. Okay, so one more thing is that இப்போ நான் ஆப்ஜெக்டை மேலே வீசுறேன்னு வச்சுப்பேன். I'll give the example. இப்போ ஆப்ஜெக்டை மேலே வீசுறேன். இப்போ பார்ட்டிகளோட வெலாசிட்டி அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகும், மேலே வீச வீச வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் என்ன ஆகிட்டே இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இட் ரீச்சஸ் மேக்ஸிமம் பாயிண்ட் வெலாசிட்டி 0 ஆயிரும். ஓகே, அப்படின்னா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் இருக்கு, பார்ட்டிகளோட வெலாசிட்டி அப்வர்ட் இருக்கு, ஸ்பீட் என்ன ஆகும், கம்மியாகும். இதுவே மேல இருந்து கீழே வருதுன்னு வச்சுக்க, வெலாசிட்டி இன் திஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், பார்ட்டிகளோட சரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ த மேல இருந்து கீழே வரும்போது பார்ட்டிகளோட ஸ்பீட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஒன் மோர் திங் இஸ் தட் at particle maximum point எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, I'll go with this some clear idea about this. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ பார்ட்டிகளை நான் மேலே தூக்கி போடுறேன். ஸோ v is upward direction, velocity upward direction, acceleration due to gravity என்னவா இருக்கும், downward இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும், ஸ்பீட் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸ்பீட் என்ன, நாட் 0, it is a decreasing. Is it clear? velocity என்ன ஆயிட்டே இருக்கும், டிக்ரீஸ் இருக்கும். The direction is upward, velocityயோட direction. Okay, understand this one. See, இந்த இடத்துல நான் மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கேன், velocity of the particle என்ன ஆயிரும், 0 ஆயிரும் இல்லையா. ஸோ ஈவன் velocity of the particle 0, acceleration இருக்கும். கொஸ்டின் கேட்கலாம், ஈவன் velocity of the particle 0, acceleration is not equal to 0 ன்னு சொல்லிடணும். Understood, right? This is very important idea. ஸோ மேல இருந்து கீழே வரும்போது என்ன எடுத்துட்டேன், velocity downward இருக்கும், g என்னவா இருக்கும், downward இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், the speed when it's coming downward, speed என்ன ஆகும், இல்லை increases. So because it is the same direction. This must be known clearly. So one more thing is that velocity இங்க பாருங்க, பார்ட்டிகளோட மோஷன் எப்படி இருக்கு, upward direction. பார்ட்டிகளோட மோஷனை எது டிஃபைன் பண்ணும், velocity தான் டிஃபைன் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. பார்ட்டிகளோட மோஷனை velocity தான் டிஃபைன் பண்ணுமே தவிர ஆக்சலரேஷன் டிஃபைன் பண்ணாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, அண்ட் பார்ட்டிகளோட டைரக்ஷனை velocity தான் டிஃபைன் பண்ணும். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கு, பார்ட்டிகளோட மோஷன் டவுன்வர்ட் இருக்கு, வெலாசிட்டியோட மோஷன் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, டவுன்வர்ட் இருக்கு. த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணும், வெலாசிட்டி தான் ரெப்ரசென்ட் பண்ணும். திஸ் மஸ்ட் பி, இட் இஸ் நாட் ஆக்சலரேஷன். Acceleration does not represent the direction of motion. The velocity is represent that direction of motion. Yes or no? So this must be known clearly. So இதை நான் எழுதிட்டேன் அப்படின்னா, this understand this one. So the velocity is represent what? Is represents the direction of motion. Represent the direction of motion. Understand this one. Not a acceleration. Acceleration represent பண்ணாது. Is it clear? So this must be known clearly. And one more thing is that என்னன்னா, இங்க மேல போனாலும் acceleration due to gravity எந்த டைரக்ஷன்ல இருக்கு, downward direction தான் இருக்கு. ஓகே, இப்ப மேல இருந்து கீழே வந்தாலும் acceleration due to gravity downward தான் இருக்கு. ஓகே, so the acceleration due to gravity ஓட direction எதை சேஞ்ச் பண்ணாது, velocity சேஞ்ச் பண்ணாது. Understand this one. The sign of that sign, okay, sign of the acceleration due to gravity என்ன சொல்லலாம் அப்படின்னா, the acceleration sign of the acceleration due to gravity is independent of what is a velocity அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, so இது புரிஞ்சுதா? Yes or no? This must be known clearly. We can go with this next one. Okay, we'll start the based on this idea. So next question பாருங்க பார்க்கலாம், 40. Okay, the particle has a positive acceleration in time. It means that its speed always increases. Next one, the reason acceleration is the rate of change of speed with respect to time. So first answer என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, a particle has a positive acceleration. It means that speed is always increases. இல்ல. So because see here, இது பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துட்டேன்னு நினைச்சுக்க, see here,
இப்போ ஆக்சலரேஷன்ங்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னா வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் இருக்கு, இந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. இட் இஸ் நாட் ஆல்வேஸ். ஸோ இது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் அ ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், acceleration is the rate of change of speed. Speed alla illa, it is a velocity. So option is that both are wrong, false answer. Yes or no? This understand this one clearly. So next one, follow. Okay, next question is that statement 1, the positive acceleration of the body can be associated with that slowing down that body. Positive acceleration of the body can associate it with the slowing down the body. So must nalla sollave illa. Okay, பாசிட்டிவ் ஆக்சலரேஷனா இருக்கும்போது வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், வெலாசிட்டி சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஸ்பீட் அப் பண்ணும். பட் இங்க என்ன சொல்லல, மஸ்ட் நல்லா சொல்லவே இல்லை. ஸோ ஜென்ரலா சொல்லிட்டாங்க எஸ், இட் இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ இது என்ன சொல்லலாம், எஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஆக்சலரேஷன் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. எஸ், இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ. ஸோ ஆக்சலரேஷன் வெக்டர் குவான்டிட்டி. ஸோ either represent பண்ணல இல்லையா. so the statement 1 does not explains what is it correct explanation for statement 1. so option பாருங்க. so statement 1 is true, statement 2 is true, statement 1 is correct explanation இல்ல. so that option is that correct, not correct explanation of assertion. yes or no? yes. next one பாருங்க. next question is that assertion, a body having non-zero acceleration can have a constant velocity. Non-zero acceleration have a constant velocity. We'll see now. Reason for that. Acceleration is the rate of change of velocity. Yes, it's correct. So option assertion is correct, but reason is correct. Assertion part. A body having non-zero acceleration சொல்லிட்டாங்க, can have a constant velocity. Constant velocity எடுத்துட்டாங்க. Constant velocity இருந்துச்சு அப்படின்னா acceleration என்னவா இருக்கும், zero இருக்கும். yes or no? the body having non-zero acceleration can have a constant velocity. அப்படின்னா என்ன சொல்லலாம், constant velocity. body having non-zero acceleration can have a no. so இதை என்ன சொல்லலாம், assertion wrong, reason என்ன சொல்லலாம், correct. so option என்ன சொல்லலாம், A is true, sorry, A is false. option both A and A is true, or is false. question பார்த்துக்கலாம். a body having question wait so question assertion assertion, a body having non-zero acceleration can have a constant velocity, and the reason acceleration is the rate of change of velocity ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. so reason பாருங்க, reason is correct. so acceleration is the rate of change of velocity. yes, correct. reason assertion பாருங்க, body having non-zero acceleration a not equal to 0 can have a constant velocity. yes. இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துட்டேன்னா இப்போ ரெண்டு ஆக்சலரேஷன் இருக்கும், ஒன்னு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், என்னென்ன சொல்லலாம், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஓகே சார், டான்ஜென்ஷியல் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு இல்லையா. இப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், if it is a particle moving at a constant speed, okay, so tangential acceleration 0, but does not mean that acceleration is equal to 0. so non-zero acceleration, okay, when it is a uniform circular motion. so assertion is correct, reason is correct, and also what is it is a correct explanation. so rate of change of velocity சொல்லும்போது speed is constant, இங்க என்ன சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், direction சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். so அதனால non-zero acceleration produce ஆகும். yes, so option என்ன சொல்லலாம், both are correct. so next one போலாம். next question is that assertion sign of acceleration does not tell us where the particle speed increases and decreases. yes, sign, ஏன்னா இப்ப பாலை நான் த்ரோ பண்றேன்னு வச்சுக்கேன்,
பார்ட்டிகளோட வெலாசிட்டி பார்ட்டிகளோட வெலாசிட்டி upward directionல இருக்கு, acceleration due to gravity என்ன இருக்கு, downwardல இருக்கு. ஓகே, சோ the sign அதே மாதிரி மேல இருந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்குவேன், acceleration due to gravity அப்பவும் டவுன் தான் இருக்கு. ஓகே, சோ மேல போகும்போது ஸ்பீட் என்ன ஆயிட்டு இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, மேல இருந்து கீழே வரும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் acceleration எந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கு, ஒரே டைரக்ஷன், downward direction. So the sign of the acceleration due to gravity of the particle does not explains what it is, the increasing and decreasing of that the speed of the particle. Yes, it is correct. Okay, option. So என்ன சொல்லிடலாம், others and correct. Reason பார்க்கலாம். The sign of acceleration due to gravity on the choice of what? Yes, it is a reference choice ன்னு சொல்லிட்டாங்க. Yes or no? Choice of reference. Yes, it is a reference frame பொறுத்து vary ஆகும் acceleration due to gravity. இன்னும் clear-ஆ Newton's law of motion how that acceleration reference frame பொறுத்து vary ஆகுதுன்னு பார்க்கலாம். Okay, so it is depends on that acceleration frames of reference. So நாம என்ன சொல்லலாம், so இது ஒரு different part, இது ஒரு different part இல்லையா. So reason is, assumption is correct, reason is correct, it is not correct explanation சொல்லலாம். Okay, so this B is the answer for this. Okay, so next one போலாம். Next 44, the speed of the particle at third and 8th second are 20 and 0 meter per second கொடுத்துட்டாங்க respectively இல்லையா. Next one, then average acceleration between third and 8th second நம்ம கால்குலேட் பண்ணோம், average acceleration. So average acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம், so first we'll calculate that meter per speed கொடுத்துட்டாங்க, நாம என்ன கால்குலேட் பண்ணோம், so we have to calculate. Yes, we'll start. So average acceleration ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம், so v2 minus v1 divided by t2 minus t1 இல்லையா. so t2 ங்கிறது என்ன சொல்லலாம், when 8th second இருக்கும்போது what is speed, 0 minus next one 3 second இருக்கும்போது what is the speed, 20 divided by what is the time taken, so 8 minus 3 இல்லையா, minus 20 divided by what is 5, so answer is a 4. So option இங்க பாருங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, minus plus, don't go with that plus, so option is what is it, minus 4. So this must be known clearly. Okay, so next one போலாம். Next question பாருங்க, the body is moving with a velocity என்ன கொடுத்துட்டாங்க, 30 meter per second towards east னு கொடுத்துட்டாங்க, 30 meter per second towards east. After 10 second its velocity become 40 meter per second towards north. Average acceleration calculate பண்ணணும். So எப்படி calculate பண்ணலாம், we'll start. So இங்க பாருங்க, yes, so initially நான் எடுத்துட்டேன், so given that idea, so north east south west, இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நியூஸ், நார்த் ஈஸ்ட் இதுக்கு முன்னாடி வெஸ்ட்டுக்கு முன்னாடி சவுத் போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். ஸோ இங்க பாருங்க 30 meters per second towards the east, 30 meter per second அப்படின்னா, so this is what is a 30 meter per second towards the east, v1 எவ்வளவு செகண்ட், yes, after 10 second its velocity 40 meter per second towards north. so என்ன சொல்லிட்டாங்க, change in after 10 seconds சொல்லும்போது time taken to change in velocity என்ன சொல்லிட்டாங்க, 10 second. okay, this is what is a 40. so இப்போ நான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா v velocityயோட வேல்யூ எப்படி சொல்லலாம், 30 i cap plus what, 40 j cap. okay, 30 i cap plus 40 j cap. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம், average velocity கால்குலேட் பண்ணணும் இல்லையா. average velocityங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம், so we'll start. so I'm starting with this. okay, so இது என்ன கிடைச்சிரும், இது 3 நான் 10 வெளியே எடுத்துட்டேன், உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 5 கிடைச்சிருமா, you'll get a 5. okay, 10 into 5, what is the time taken, is that 10, so what is the answer is that 5 is the answer. yes or no, ஏன்னா magnitude தான் கால்குலேட் பண்ணேன் இதுல, so 10 எடுத்துட்டேன்னா just if we take 10 out, so உங்களுக்கு எனக்கு 3 i cap plus what, 4 j cap. so இதை நீங்க மாடுலஸ் எடுத்துட்டீங்கன்னா 5 into root 5, that's it. ஓகேவா, so என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா magnitude மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, just why we started that magnitude and we calculate the value. okay, next one problem போலாம். next problem is that the particle moves at distance x in time t according to that equation x is equal to கொடுத்துட்டாங்க t plus 5 minus 1, the acceleration of the particle is proportional to நம்ம calculate பண்ணணும். this is very important question, so acceleration calculate பண்ணணும், so this must be known question. this
எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம். நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ட்ரை டு சால்வ். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? நாம ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆக்சலரேஷன்ங்கிறது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா? சி, ஆக்சலரேஷன்ங்கிறது என்ன சொல்லலாம்? dv by dt, or else we can say it is a dv. v எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? dx by dt ன்னு சொல்லலாமா? dt. so here double differentiation சொல்லலாமா? பொசிஷனை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d square x divided by dt square, double differentiation. ஓகேவா? so this must be know clearly. ஓகேவா? so அதே மாதிரி இங்க பாருங்க, நீங்க இந்த dt இங்க மல்டிப்ளை பண்ணா a dt உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? dv. so the integration அப்படின்னா, so இப்போ a versus t, அதாவது a கொடுத்துட்டாங்க, எப்படி velocity கால்குலேட் பண்ணா நீங்க a acceleration டைமை பொறுத்து இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? you will get the velocity, final change in velocity உங்களுக்கு கிடைச்சிரும். okay, so this must be known. next partல we will discuss the graph, clear பார்க்கலாம். okay, so this must be known clearly. okay, and also one more thing is that இப்போ acceleration தெரிஞ்சிருச்சு, இங்க x is a function of time னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ x is equal to t plus 5 minus 1 இல்லையா? ஸோ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். dx by dt என்ன கிடைச்சிடும்? ஸோ n into x power n minus 1. ஸோ minus 1 t plus 5 minus 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகே, இது என்ன கிடைச்சிருச்சு? வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். d square x by dt square, right? so that is nothing but acceleration, or else what is it? dv by dt ன்னு கூட சொல்லலாம். so இதை அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? so dv by dt இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? so இங்க மைனஸ் இருக்கு, n into x power n minus 1 தான் அப்ளை பண்ண போறேன். so மைனஸ் இந்த நான் பண்ணும்போது, இதை நான் சொல்லும்போது minus of 2 t plus 5 power 2 minus 1 இல்லையா? again t பண்ணும்போது it is 1. so எனக்கு கிடைச்சிரும் plus ஆயிரும் 2 t plus 5 whole power minus 3. so இப்போ நம்ம ஆப்ஷன் acceleration is equal to இது கிடைச்சிருச்சு. but we have to write distance, displacement, velocity relation எழுதணும். okay, distance and velocity relation எழுதணும். see here நான் acceleration is equal to என்ன எடுத்துட்டேன்? it is directly proportional to t plus 5 whole power minus 3 ன்னு எழுதிட்டேன் இல்லையா? either நான் velocity எழுதணும், distance எழுதணும். so first I'll start with the velocity ன்னு எழுதுறேன்னு வெச்சுக்கோ. இங்க பாருங்க, இந்த velocityங்கிறது என்ன தெரிஞ்சுக்க. velocityங்கிறது என்ன சொல்லலாம்? velocity is equal to t plus 5 whole power minus 2 இல்லையா? இப்போ எனக்கு t plus 5 whole power minus 1 வந்துச்சுன்னு வெச்சுக்கோ. t plus 5 இதை எப்படி எழுதலாம்? whole power minus 1 into 3 ன்னு எழுதலாமா? can we write like this? t plus 5 whole power minus 1 into 3 ன்னு எழுதலாமா? so இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா then we can represent in terms of velocity நம்ம represent பண்ணலாம். so இங்க பாருங்க, இதை நான் 2 கேன்சல் பண்ணனா என்ன பண்ணணும்? so ரூட் எடுக்கிறேன். 1/2 இங்க 1/2. so இது கேன்சல் ஆயிடும். so root 2 ஓடது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? t plus 5 whole power minus 1 ஆர். so இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைச்சிடும்? is proportional to so t plus 5. so t plus 5 க்கு பதிலா என்ன சொல்லலாம்? so just wait. so last வரைக்கும் நம்ம போறேன். okay, so we can say it is that root v ங்கிறது என்ன சொல்லலாம்? t plus 5 whole power minus 1 இல்லையா? நமக்கு acceleration என்ன கிடைச்சிருச்சு? acceleration equal to t plus 5 whole power minus 3 நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? yes. so நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். acceleration is equal to t plus 5 whole power minus 1 whole power 3 ன்னு எழுதுறேன். okay, இதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? root v எழுதலாமா? root v power 3. root v ங்கிறது என்ன சொல்லலாம்? root 3/2. so v power 3/2 ன்னு சொல்லலாம். so option பாருங்க, v power 3/2. so this is an option. yes or no? this is idea, have to know clearly. yes or no? any doubt up to here? okay, next one போலாம். next question is that, and the relation between time and t and the distance x for the moving body, என்ன கொடுத்துட்டாங்க? moving body t is equal to mx square plus nx,
where m and n is our constant, the retardation நம்ம calculate பண்ணும். minus acceleration தான் என்ன சொல்லலாம், retardation சொல்லலாம். Okay, so I'll start with this. எப்படி calculate பண்ணலாம்? கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்துட்டாங்க, given. so என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா t is equal to mx square plus what, nx, right? so இப்போ நான் என்ன calculate, retardation நான் calculate பண்ணணும். retardation என்ன சொல்லலாம், first velocity calculate பண்ணலாம். x is a function of dx by, sorry, v is equal to dx by dt. acceleration வேணும் அப்படின்னா a is equal to dv by dt இல்லையா? so double differentiate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், acceleration கிடைச்சிரும். first t னு கொடுத்துட்டாங்க இல்லையா? so example நமக்கு கொடுத்திருக்க t is equal to m x square னு கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க. இது மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். x க்கும் t க்கான ரிலேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, so இது m கீழ கொண்டு வந்துட்டேன், m is equal to x square, x ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், root t by m. so ஈஸியா பண்ணிடலாம். பட் இங்க நான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, so ரெண்டு டைம் நான் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன், டைமை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். so இப்போ நான் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க, என்ன கிடைச்சிரும், so dt is equal to, இங்க என்ன சொல்ல, m x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைச்சிரும், 2x, எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண, டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன், x பொறுத்து இல்லை. so then என்ன இருக்கும், dx by dt. இது புரிஞ்சுதா? s ஆனோ அர்கடேமி இப்போ பிளஸ் இதை நான் பண்ண அப்படின்னா என்ன கிடைச்சிரும், n into dx by dt. இது புரிஞ்சுதா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு? எஸ். so இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், dt ன்னு எடுத்துட்டேன் இல்லையா? so yes, dt by dx, or else we can do this one, right? so இங்க பாருங்க, நான் என்ன எடுத்துட்டேன், t is equal to mx square plus what, nx. so t எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். இது ஈஸியா இருக்கும். ஓகே, இது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஈஸியா கேன்சல் ஆயிடும். so m 2x s ஆனோ dx by dt 1 ஆயிரும், பிளஸ் இது என்ன ஆயிருக்கும், n ஆயிரும் இல்லையா? so இங்க பாருங்க, இதை நான் இந்த சைடு கொண்டு போறேன், இதை இன்வெர்ஸ் பண்றேன், இதை கீழே கொண்டு வர்றேன், என்ன ஆயிரும் பாருங்க பார்க்கலாம். so dx by dt இது இந்த சைடு கொண்டு வரும்போது இல்லையா, இது கீழே 1 by 2mx plus n இல்லையா? so this is what is it, velocity ன்னு சொல்லலாமா? இது மேல போயிருச்சுன்னா என்ன கிடைச்சிரும், so 2mx plus n power minus 1. is it clear? see here, very important question இது. இந்த மாதிரி question தான் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. see, v is a function of t ன்னு வெச்சுக்குவேன். v is a function of t னா நாம என்ன பண்ணலாம், acceleration வேணும்னா dv by dt ன்னு போடலாம். பட் இங்க பாருங்க, v is a function of what, x. so very important. okay, இப்போ v is a function of x னா எப்படி acceleration calculate பண்ணலாம், very very important thing. இந்த மாதிரி questions எல்லாம் very important questions. எப்படி calculate பண்ணலாம்னா, you have to apply the chain rule. so chain ruleங்கிறது என்ன சொல்லலாம், acceleration-க்கான chain rule. so இது acceleration எப்படி represent பண்ணலாம், dv by dt ன்னு represent பண்ணலாமா? so chain ruleங்கிறது dv by dx dx by dt ன்னு எழுதிட்டேன். புரியுதா? dv by dx, ஏன்னா dx by dx cancel ஆச்சுன்னா உங்களுக்கு dv by dt கிடைச்சிடும். so இப்படி நாம என்ன பண்ணலாம், you can calculate the acceleration. so understand this very important thing. இப்போ v is a function of x ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா you have to apply chain rule. என்ன ஃபார்முலா, v dv by dx அப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer. so இப்போ நான் தெரிஞ்சிருச்சு, v நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ dv by dx எனக்கு வேணும். ஓகே, so dv by dx ன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், so I'm going to substitute this one. so accelerationங்கிறது என்ன சொல்லலாம், v dv by dx இல்லையா? so first dv by dx calculate பண்ணலாமா? what is the dv by dx? dv by dx நான் differentiate பண்ணா v ஐ x பொறுத்து differentiate பண்ணா என்ன கிடைச்சிரும், -1 2mx plus n power minus 2. okay, next என்ன பண்ணணும், உள்ள இருக்கிறத differentiate பண்ணணும். differentiate பண்ணுங்க, 2mx, x differentiate பண்ணா 1, 2mங்கிறது constant. இது புரிஞ்சுதா? so into v. so acceleration is equal to v ஓட வேல்யூ என்னது, 2mx plus n power minus 1. okay, and இங்க மைனஸ் இருக்கா, minus 2m 2xm plus n minus 2. so இங்க பாருங்க, base is equal, power என்ன பண்ணிக்கலாம், add பண்ணிக்கலாம். so what will get, 2mx plus what, n power minus 3. so option இருக்குன்னு பாருங்க, is there any option, is that? so இங்க எதனா சொல்லலாம், இங்க பாருங்க, v power minus 1 velocity ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கல. so v power minus 3 என்ன சொல்லலாம், minus 2m v cube ன்னு சொல்லலாம். so option இருக்கா, minus
2m minus 2m v cube. Yes or no? Minus illa ellame magnitude கொடுத்துட்டாங்க. So 2m v cube. Is it clear? Answer. So we can go with this next problem. So next question கொடுத்துட்டாங்க பாருங்க. The position vector of the particle change with the time according to the relation கொடுத்துட்டாங்க. So என்ன கொடுத்திருக்காங்க? So r is equal to 5t square I cap plus 4 minus t 4 minus 20t square j cap. What is the magnitude of acceleration at t is equal to 1? Instantaneous acceleration கேட்டிருக்காங்க. You have to solve. Okay, try with this. Try பண்ணுங்க. Okay, we'll start. So acceleration calculate பண்ணணும். So now we'll start பண்றேன். So acceleration calculate பண்ணனும்னா dr by dt. So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? Velocity, double differentiation. பண்ணுங்க பார்க்கலாம். So இதை நான் differentiate பண்ணனும்னா 30t I cap plus இதை differentiate பண்ணா constant differentiate பண்ணா 0 ஆயிரும். 0 minus இதை differentiate பண்ணா என்ன கிடைச்சிரும்? t square differentiate பண்ணா 2t, இங்க 20 இருக்குனால 40 j cap. Is it clear? Yes. So நமக்கு என்ன கிடைச்சிருச்சு finally 30t I cap plus minus 40t j cap. இது என்ன சொல்லலாம்? Velocity. Acceleration வேணும் அப்படின்னா dv by dt. So இதை differentiate பண்ணுங்க பார்க்கலாம். இதை differentiate பண்ணா yes 30 I cap. இதை differentiate பண்ணா ஏன்னா t differentiate பண்ணும்போது 1 ஆயிரும். 40 j cap. Okay வா? So now we have to calculate t is equal to 1. So இதோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்க. yes 10 வெளியே எடுத்துட்டேன். yes 3 square plus 4 square. So then 5. So this is 50 is the answer. Option is the 50. Yes. So this must be no clearly. Yes or no? So any doubt up to here? Understand this question. Can we go with the next one? In which case acceleration non-zero constant கொடுத்திருக்காங்க. Acceleration non-zero. அப்படின்னா velocity என்னவா இருக்க கூடாது, கான்ஸ்டன்டா இருக்க கூடாது. Okay. So we'll start. எதுக்கெல்லாம் non-zero acceleration கிடைக்கணும் மட்டும் பார்க்கலாம். Non-zero acceleration அங்க பாருங்க. If I take velocityங்கிறது வந்து சார் dx by dt ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ x கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? velocity becomes 0. Okay. So understand this one. Accelerationங்கிறது என்ன சொல்லலாம்? dv by dt இல்லையா? இப்போ v கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கலாம், velocity கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா okay இது என்னவா இருக்கும்? 0. Yes or no? So this must be known clearly. அப்ப velocity constant meaning is என்ன? So speed constant இருக்கும் in same direction இருக்கணும். Okay, that is velocity is equal velocity is constant. அப்ப velocity constant இருந்தா மட்டும்தான் acceleration 0 இருக்கும். So இப்போ இதுக்கெல்லாம் non-zero acceleration கொடுத்திருக்காங்க இல்லையா? Non-zero acceleration. அப்படின்னா double differentiate பண்ணணும். Double differentiate பண்ணும்போது உங்களுக்கு not equal to 0 னா acceleration not equal to 0. Equal to 0 னா acceleration is 0. Okay, example I'll give you that. Then அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். So இங்க பாருங்க x is equal to t square னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. First time differentiate பண்றேன். எனக்கு கிடைச்சிரும் velocity 2t. Again differentiate பண்ண முடியுமா? Yeah, ஏன்னா t இருக்கு. So acceleration is equal to 2. So non-zero acceleration இல்லையா? Is it clear? Non-zero acceleration. இது இல்ல. A non-zero, it is a 2. But if x is equal to நான் என்ன எடுத்துட்டேன்? t ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. x is equal to t ன்னு எடுத்துட்டேன். First time differentiate பண்றேன், என்ன கிடைச்சிரும்? 1. Second time differentiate பண்ணும்போது எனக்கு constant 0 ஆயிரும். புரிஞ்சுதா? So இந்த மாதிரி தான் நாம எடுக்கணும் non-zero. So இது என்னது? Non-zero acceleration. இது என்ன சொல்லலாம்? Zero acceleration. It is a variable velocity. இது constant velocity. This must be known clearly. So பார்த்தா சொல்லிடலாம். Okay, we'll start. So இங்க பாருங்க, இது non-zero acceleration. பாருங்க, first time differentiate பண்றேன் 2t plus 1. So 2. Second time differentiate பண்றேன், acceleration எனக்கு கிடைச்சு 2. Yes, it is a non-zero acceleration. Okay, next one எடுத்துட்டேன். So இது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா x is equal to t power minus 2. So இதை நான் differentiate பண்ண என்ன ஆயிரும்? இந்த சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். So first time differentiate பண்றேன், எனக்கு கிடைச்சிரும் minus 2t power minus 3. Acceleration is equal to plus 6t power minus 4. So non-zero acceleration. இது non-zero acceleration. Okay. E power, yes, e power differentiate பண்ணாலும் e power தான் கிடைக்கும். So it is a non-zero acceleration. இது non-zero acceleration. ஏன்னா t cube. t cube அப்படின்னா இங்க பாருங்க, t square நாவே non-zero acceleration வந்துருச்சு. t cube அப்படின்னா non-zero acceleration. Okay. Non-zero acceleration.
Understand this one. Sine, it is a non-zero acceleration. Sine பண்ணா cos, cos பண்ணா sin, sin அப்படி மாறிட்டே இருக்கும். So next one. இப்போ இது நான் எடுத்துட்டேன் s cos function இருக்கு non-zero acceleration. So இது பாருங்க power 1/2 இருக்கு. So அதை differentiate பண்ணா minus வந்துரும். So non-zero acceleration. t square non-zero acceleration இப்பதான் பண்ணோம் இல்லையா? So இங்க பாருங்க vt, t இருந்துச்சுன்னா என்னது? t இருந்துச்சுன்னா zero acceleration. So a is equal to 0. So sin இருக்கும்போது non-zero acceleration. Non-zero constant. Acceleration is non-zero at constant கேட்டிருக்காங்க. One more thing is that constant கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்கணும். One more thing. இதெல்லாமே non-zero தெரிஞ்சிருச்சு இல்லையா? Non-zeroனா எப்படி தெரிஞ்சிருச்சு? இப்போ நம்ம constant இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். Understand this one. So acceleration எல்லாமே non-zero. Non-zero எல்லாம் கிடைச்சு. Is constant-ஆ இல்லையான்னு பார்க்கலாம். Constantங்கிறது இங்க பாருங்க இந்த பாயிண்ட்ல acceleration என்னவா இருக்கு? It is not time dependent இல்ல. அப்படின்னா acceleration is a constant. So non-zero acceleration, okay, constant. Okay, this must be known clearly. இதுவே இப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ. எக்ஸாம்பிள் இது நான் எடுத்துட்டேன். see is like this. Acceleration is equal to 2t வந்துச்சுன்னு வெச்சுக்கோ. என்ன ஆகும் பாருங்க என்ன ஆகும்? It is a non-zero acceleration. It's not a constant. என்ன ஆகும்? டைமை பொறுத்து வேரி ஆகும். இது புரிஞ்சுதா? So it vary with respect to time. So it is non-zero. It is not a constant acceleration. இதை புரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இது non-zero acceleration இல்லையா? எஸ். கான்ஸ்டன்டானு பார்க்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ a is equal to first time differentiate பண்ணும்போது 2t plus what? 2. Second time சரி v. Second time differentiate பண்ணும்போது எனக்கு 2 கிடைச்சிரும் இல்லையா? எஸ். It is a constant acceleration. Non-zero acceleration with a constant acceleration. Non-zero with a constant சொல்லலாம். பட் இது என்ன சொல்லலாம்? Yes, non-zero acceleration, but acceleration is the என்ன சொல்லலாம்? Variable. So it is not a constant acceleration. Okay, இது நான் எடுத்துட்டேன். Yes, non-zero acceleration, but acceleration is a variable. So இது constant. இதை தெரிஞ்சுக்க. இங்க என்ன ஆகும்? First time differentiate பண்றேன் 2t square இருக்கும். So just example, velocity என்னச்சுன்னா 3t square. Accelerationங்கிறது என்ன சொல்லலாம்? 6t. அப்படின்னு என்ன சொல்லலாம்? Non-zero acceleration, but acceleration என்னவா இருக்கும்? Constant, variable இருக்கும். ஏன்னா டைமை பொறுத்து இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது என்ன சொல்லலாம்? non-zero acceleration, acceleration என்னது? வேரியபிளா இருக்கும். டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். இதுவும் அதே தான். non-zero acceleration, a constant. Acceleration is not a constant, is variable. இது சொல்லும் போது அதே தான். non-zero acceleration, a is a variable. ஸோ இது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் எஸ் t ஸ்கொயர் இல்லையா? t ஸ்கொயர் அப்படின்னா இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் சொல்லும்போது 2. எஸ், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். non-zero acceleration with a constant value. ஸோ இதை நான் பண்ணும்போது ஆக்சலரேஷன் பிகம் 0. ஸோ வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஸோ இது என்னது? non-zero acceleration. Acceleration is a variable. So this very important point you have to know clearly. Okay. So this is, I understand this one. Next one we can go. Yes, 15th one. Okay, the particle, this is NEET questions. The particle unit mass undergoes one-dimensional motion such that its velocity varies Vx is equal to p beta x power minus 2n, where b and n are constant, and x is the position of the particle, the acceleration of the particle as a function of x. So என்ன கொடுத்தோம்? velocity கொடுத்துட்டாங்க. See, I already given that. என்ன? So velocity is a time function of time. Na easy problem solve பண்ணிரலாம். ஏன்னா dv by dt போட்டா acceleration கிடைச்சிரும். பட் கொடுத்திருக்கிறது என்ன? velocity is a function of what? Position. அப்படின்னா நாம என்ன அப்ளை பண்ணணும்? We have to apply சொல்லுங்க பார்க்கலாம். chain rule apply பண்ணணும். So dv by dx into what? v. ஓகேவா? first dv by dx கால்குலேட் பண்ணலாமா? dv by dx. So differentiate பண்ணுங்க பார்க்கலாம். So first இத நான் differentiate பண்ணனும்னு வெச்சுக்கோ. என்ன கிடைச்சிரும்? பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட், x power minus 2 n into x power n minus 1. என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம். So minus 2n x power minus 2n minus 1. இது என்ன சொல்லலாம்? n into x power n minus 1. Okay, n minus 1. இப்போ nங்கிறது என்ன? இங்க பாருங்க minus 2 தான் n. So that's why minus 2n x power minus 2n minus 1 போட்டாச்சு. புரிஞ்சுதா? So this is what is it? dv by dx. Okay. So இப்போ நான் இங்க எடுத்து v ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I'm going to substitute in this equation. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன கிடைச்சிரும்?
dv by dx சொல்லும்போது minus 2n beta x power minus 2n minus 1 into v ஓட வேல்யூ. What is v value? இங்க கொடுத்திருக்காங்க beta x power minus 2n. ஓகேவா? now so இப்போ என்ன கிடைச்சிருங்க பார்க்கலாம் minus 2n இங்க beta into beta beta square x power minus 2n இங்க என்ன இருக்கு minus 2n add பண்ணா என்ன ஆயிரும் because base is equal பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் so உங்களுக்கு என்ன கிடைச்சு minus 2n minus 4n minus 1 so this is what is the acceleration option இருக்கா minus 2n beta square minus 2n beta square x power minus 4 minus 1 so இங்க பாருங்க 2 இருக்கு minus 4 minus 1 so this option is that D is the option okay yes fine next one we'll solve final question of this is the position x is equal to t square minus 60 plus 2 find the distance and displacement in 4 second la கேட்டிருக்காங்க find the distance and displacement in 4 second எப்படி கால்குலேட் பண்ணலாம் distance and displacement 4 second la கால்குலேட் பண்ணணும் see we'll start with this distance and displacement at 4 second இல்லையா 4 second la distance um displacement நம்ம கால்குலேட் பண்ணணும் okay this very important question is that so some many method is there I will go with the graph method that is useful for this எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்ப்போம் okay first one 4 second la displacement distance நாம கால்குலேட் பண்றோம் okay first I'm writing that இப்போ நாம relation நாம எழுதலாம் because velocity தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்க அதுல இருந்து ஏரியா கண்டறதுக்காக கால்குலேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் you can calculate distance and displacement நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டைரக்டா இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவாங்க x is equal to 4 square minus 6 into 4 plus 2 distance கிடைச்சிருச்சு displacement என்ன தெரியாது ஓகே சோ டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா சோ அங்க டைரக்ஷனும் மேக்னிட்யூட் இருக்கும் டிஸ்டன்ஸ்ங்கிறது only the magnitude மட்டும் இருக்கும் சோ அத அப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் velocity கால்குலேட் பண்ணிட்டானே வெச்சுக்கோ velocity அதுல sin யூஸ் பண்ணானா உங்களுக்கு displacement கிடைச்சிரும் sin யூஸ் பண்ணலனா உங்களுக்கு distance கிடைச்சிரும் we'll start with this எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஏனா ஏற்கனவே நமக்கு தெரியும் என்னன்னா once இப்போ dx by dt ங்கிறது என்ன சொல்லலாம் this is what is it v இப்போ எனக்கு dx வேணும் அப்ப எப்படி கால்குலேட் பண்ணலாம் dx is equal to v dt இல்லையா so if we substitute the limit x final x initial உங்களுக்கு displacement கிடைச்சிரும் okay ஈஸியா கால்குலேட் so area under the curve of v versus t உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் distance and displacement கிடைச்சிரும் only the sign is a matter okay we'll discuss that so இது என்ன பண்ண போறேன் அப்படினா just I'm writing that first velocity நாம கால்குலேட் பண்ண போறோம் எப்ப velocity 0 இருக்கும் அப்படினா velocity 0 ஆயிருச்சு அப்படினா velocity 0 ஆச்சுனா எப்ப ஆகும் மேபி பார்ட்டிகல் இங்க போயிட்டு இங்க வந்திருக்கலாம் ஏனா கம்ப்ளீட் பாத்தா இருக்கலாம் velocityக்கு okay so அந்த பாயிண்ட்ல நாம என்ன சொல்லிரலாம் so அது டைரக்ஷன் மாறுதுன்னு சொல்லிக்கலாம் அந்த மாறுச்சுனா என்ன கால்குலேட் பண்ணலாம் டிஸ்பிளேஸ்மென்ட் நாம கால்குலேட் பண்ணிரலாம் so I'll start with this இது எப்படி போறேன் அப்படினா first time velocity கால்குலேட் பண்றேன் dx by dt எப்படி கால்குலேட் பண்ணலாம் so 2t minus 6 இல்லையா so இப்ப velocity instantaneous தான் எடுக்கிறேன் instantaneous velocity becomes 0 understand this one instantaneous 0 at particular point அந்த பாயிண்ட்ல தான் என்ன ஆகும் velocity ஓட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் so இப்போ நான் எடுத்துட்டேன் 2t is equal to 6 so t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் t is equal to 3 seconds so இந்த செகண்ட்ல என்ன ஆகும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் okay பார்ட்டிகளோட instantaneous velocity என்ன ஆயிரும் 0 ஆயிரும் so நான் இப்ப என்ன எடுத்துட்டேன் velocity versus time graph எடுத்துட்டேன் this is time this is what is the velocity இல்லையா so t is equal to 0 ன்னு போடுறேன் so இப்போ பாருங்க இதுல velocity நான் ஏனா velocity versus time so t is equal to 0 சொல்லும்போது என்ன கிடைச்சிரும் when it is t is equal to so இதுல எடுக்கிறேன் t is equal to 0 இருக்கும்போது velocity instantaneous velocity என்னவா இருக்கும் -6 டைரக்ஷன் மட்டும் தான் நெகட்டிவ்ங்கிறது டைரக்ஷன் மறந்துடாதீங்க so -6 ஆ இருக்கும் இல்லையா this is what is it -6 at t is equal to t ஆ இருக்கும்போது என்ன கிடைச்சிரும் 3 இல்லையா சோ இப்ப பாருங்க v க்கும் t க்கும் என்ன ரிலேஷன் it is a straight line equation இல்லையா straight line equation சோ இது என்ன பாயிண்ட் இது இன்டர்செப்ட் பாயிண்ட் அதுதான் இந்த பாயிண்ட் இன்டர்செப்ட் பாயிண்ட் சோ நமக்கு எப்படி ஸ்க்வேர் வரும் it's like this is it clear then எப்ப கேட்டிருக்காங்க 4 செகண்ட்ல கேட்டிருக்காங்க 4 செகண்ட்ல என்னவா இருக்கும்னு கால்குலேட் பண்றேன் எப்படி டயகிராம் வரைஞ்சு தெரிஞ்சுக்கலாம் so I'll do one more time so clear-ஆ தெரிஞ்சுக்கங்க see here now so t is equal to 0 இருக்கும்போது 6 செகண்ட் கிடைச்சிருச்சு t is equal to 4 இருக்கும்போது can you substitute 4 ங்கற சப்ஸ்டிட்யூட் பண்ணா v இன்ஸ்டன்ட் என்ன கிடைச்சிரும் 2 into 4 minus 6 8 minus 6 ங்கறது என்ன சொல்லலாம் 2 இல்லையா
ஸோ இங்க பாருங்க v இன்ஸ்டன்ட்ங்கிறது என்னவா இருக்கு, v இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்க பாருங்க v டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 2ங்கிறது என்ன, ஸ்லோப் இல்லையா, mx மைனஸ் சி, மைனஸ் சிங்கிறது என்னது, இன்டர்செப்ட் பாயிண்ட். அப்ப x இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது v இன்ஸ்டன்ட் என்னவா இருக்கும், மைனஸ் சியா இருக்கும். ஓகே, இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டைம், திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கல, சரி வீன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், என்ன நேச்சர் கிடைக்கும், ஸ்ட்ரைட் லைன். ஸோ பட் வில் சி தட் எப்படி பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டீயோட வேல்யூ 0 இருக்கும்போது வியோட வேல்யூ என்ன இருக்கும், -6ல இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், எஸ் நெக்ஸ்ட் ஒன், டீயோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன் 3 இருந்துச்சுன்னா வியோட வேல்யூ அந்த பாயிண்ட் என்ன இருக்கும், 0 இருக்கும். நெக்ஸ்ட் டி இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும்போது என்னவா இருக்கும், வியோட வேல்யூ இஸ் 2 அப்படின்னா 2 இருக்கும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதுல நீங்க ஏரியான்றத கவ் கால்குலேட் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். தட்ஸ் இட். ஓகே, வில் கால்குலேட் டிஸ்டன்ஸ். ஏரியான்றத கவ், இதோட ஏரியா நான் கால்குலேட் பண்றேன். டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் சொல்லும்போது we never take that minus symbol. Displacement we have to take the minus symbol. So we'll take. So ஏரியான்றது கவ், இதோட ஏரியா என்ன சொல்லலாம், it is a triangle 1/2. half base ஓட வேல்யூ என்னது, இங்க இருந்து இங்க 3, ஹைட் என்னது, இந்த ஹைட். ஸோ இது பேஸ், இது ஹைட் 6 பிளஸ் இந்த நெகட்டிவ் எடுக்க கூடாது டிஸ்டன்ஸ் எடுக்கும் போது. அதே மாதிரி இதோட ஏரியா கால்குலேட் பண்ணலாமா, கேன் வி டேக் 1/2 ஆஃப் பேஸ் எவ்வளவு 4, இங்க 3, 4 minus 3 1 இன்டு ஹைட் என்னது 2. இந்த 2 கேன்சல், இந்த 2 இந்த 6 சொல்லும் போது 3 டைம்ஸ் எனக்கு கிடைச்சிடும், 3 into 3 9 plus 1 என்ன கிடைச்சிடும் 10 மீட்டர். இது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும் போது we have to take a sign, ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 1/2 ஏரியா தான் சேம், 3 இங்க என்னது -6, புரிஞ்சுதா. எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ், 1/2 1 into 2. ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆனா 3 இல்லையா. ஸோ உங்களுக்கு கிடைச்சிடும் -9 plus 1 உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் 8 மீட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அட் 10 மீட்டர் distance, 8 மீட்டர்ங்கிறது என்ன சொல்லலாம், displacement. So this is idea you have to know clearly. Okay, so this is my end of the video. Okay, so next topic we can calculate using equation of motion. V is equal to u plus at, s is equal to ut plus half at square, then v square is equal to u square plus 2as. இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இஃப் இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வாட் வி வில் டிஸ்கஸ் தட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணி ஒரு யூனிஃபார்ம் மோஷனோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், அதாவது ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் டைம் கால்குலேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ மக்களே.